بسم الله الرحمن الرحيم. ஜாக் பொய்யன்னு 3 தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. 1 மணி நேரம் தான் அதுக்குள்ள சொல்லி ஆகணுன்றதுனால முதல்ல நம்ம இந்த செய்திகள் வரிசையா ஒவ்வொரு ஆதாரமா என்ன அப்படின்றத மட்டும் ஓவரலா முதல்ல பார்த்துருவோம். அதுக்கடுத்து டயம் இருந்தா மீத விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த தமுமுக எடுத்துக்கிறீங்க. தமுமுகல ஃபர்ஸ்ட் முதல் ஆதாரமா என்ன போட்டிருக்கிறோம், இந்த ஜோதி பாசுன்ற வங்காள அந்த முன்னாள் முதல்வர் இறந்ததுக்கு இங்க சென்னையில அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அவருடைய போட்டோவை போட்டு மாலையை போட்டு, நம்ம பாணியில சொல்றதா இருந்தா அங்க கத்தம் பாத்தியா ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜோதி பாசுக்கு இங்க கத்தம் பாத்தியா ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல போய் நம்ம தமுமுக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஹைதர் அலி அவர்கள் அஞ்சலி செலுத்தக்கூடியதான் பாக்குறீங்க. செட்டிங்லாம் சொல்ல முடியாது. இது தினமணிலேயே வெளியிடப்பட்ட போட்டோவை தான் எடுத்து போட்டிருக்கோம். இந்த நன்றி தினமணின்னு போட்டிருக்கிறோமா. இப்போ இது எந்த அளவிற்கு இவர்கள் ஒரு தரங்கெட்டு போய்விட்டார்கள் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கின்றது அப்படின்றது இது முதல் விஷயம். இது கொள்கை பிடிப்பா அப்படின்னா என்ன அப்படின்ற தலைப்புல உணர்வுல நம்ம வெளியிட்டோம். அதுக்கு அவங்க பதில், மூத்தா போன வீட்டுல போய் ஆறுதல் சொல்லக்கூட கூடாதா அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க. அதை நியாயப்படுத்தி தான் இது நாங்க அப்படி செய்யறது ரைட்டு தான். இது இந்த போட்டோல உள்ள ஜோதி பாசுக்கு ஆறுதல் சொல்லி என்ன செய்ய போறான்னு தெரியல. போட்டோல உள்ள ஜோதி பாசு செத்து போனா ஜோதி பாசு பொண்டாட்டில போய் ஆறுதலா இருங்க, அல்லது அவங்களுடைய பிள்ளை குட்டிகளை போய் ஆறுதலா இருங்கம்மா அப்படின்னு சொன்னாவது ஏதாவது ஒரு லாஜிக்கா பொருந்தும். அங்கே செத்து போனா அதுக்கு இங்க போய் என்னடா ஆறுதல் சொல்ல போன அப்படின்னு கேட்டா, ஒரு இரக்க குணத்தின் அடிப்படையில போறது கூட தப்புன்னு சொல்றாங்க, காழ்ப்புணர்வுல விமர்சனம் பண்ணாங்கன்னு இதை இப்படி அதை நியாயப்படுத்ததான் செஞ்சாங்க. அது அவங்களுடைய பதிலா இருந்தது. இது முதல் விஷயம். ரெண்டாவது இந்த பின்னாடி பேஜ்ல இருக்கு இந்த லெட்டர். என்னன்னு தெரியுதா எல்லாருக்கும்? அதாவது தமுமுக இது இந்த தமுமுகவினுடைய என்ற இந்த அமைப்பு தௌஹீத் பிரச்சாரத்தினாலதான் தமுமுகவிற்கு முட்டுக்கட்டை அப்படின்னு சொல்லி அவங்க எழுத்துப்பூர்வமா எழுதி கீழே ஜவாஹர்லால் கையெழுத்து போட்டிருக்காரு. அதுல என்ன எழுதியிருக்கிறாங்க, தானும் அதாவது பிஜேவும் தௌஹீத் ஜமாத் செயல்பாடும் தான் தமுமுகவின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை என்று கருதினால் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட தமுமுகவின் அனைத்து பொறுப்பிலிருந்தும் தான் விளங்கிக் கொள்கிறேன் என்று பி ஜெயினுல் ஆபிதீன் தெரிவித்தார். அதை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. அதுல சிலர் மட்டும் அதை மறுத்தாங்கன்னு பின்னாடி வருது. அதுல அப்ப மறுத்த ஒரு ஆள் இப்ப அதை சரின்ட்டாரு. பாக்கரு கீழே பாக்கரு மறுத்தாரு இருக்கும். இப்ப அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இப்ப மறுப்பாங்க. மறுத்து எழுதவும் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த அளவிற்கு தௌஹீத் பிரச்சாரம் தான் எங்களுடைய இந்த தமுமுகவினுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை அப்படின்றத பகிரங்கமாக எழுதி கொடுத்த அந்த கடிதம். சில பேர் கூட அந்த நெல்லை ஏர்வாடில போன் வந்துச்சு, இந்த கடிதம் அப்படி ஒண்ணு எழுதி கொடுத்ததாவே ஒன்னும் சொல்லலையே, யாரும் காட்ட மாட்டாங்களே, அது உண்மையா? தமுமுக இப்போ வந்தவர்கள் மறுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கூட இதை அனுப்பி வச்சோம். அப்போ இந்த அளவுக்கு பழைய விஷயங்கள்லாம் தெரியாம சில பேர் தவறா விளங்கிக்கலாம்ன்றதுனால அதெல்லாம் விளக்குறதுக்காக இதை ஒரு இதா கொடுக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா நற்செய்தி அப்படின்ற தலைப்புல 3வது இருக்கா, தப்லீக் ஜமாத் இஸ்திமாக்கு அழைப்பு போட்டு நோட்டீஸ் போட்டிருக்கிறாங்க. தப்லீக் ஜமாத் இஸ்திமாவை பொறுத்த வரைக்கும் தப்லீக் ஜமாத்துக்காரனே பீத்துறது என்ன தெரியுமா, இத்தனை லட்சக்கணக்கான மக்களை நாங்க கூட்டிருக்கோமே, ஒரு போஸ்டர் இருக்கா, ஒரு நோட்டீஸ் இருக்கா, காட்ட முடியுமா அப்படின்னு தான் கேட்பாங்க. அவங்க பேரையும் கெடுக்கிற மாதிரி போட்டு வச்சிருக்கிறாங்க, நோட்டீஸ் எடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி எப்படியா தப்லீக் இஸ்திமாவில் பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கலந்து கொள்ளும் தப்லீக் இஸ்திமாவில் தாங்களும் பங்கேற்று உலாமாக்களின் பயானை கேட்பதுடன் பெரியோர்களின் துவாவிலும் பங்கேற்று ஈருலக பயண வேண்டுகிறோம். தப்லீக்ல எதுக்கு எடுத்தாலும் பெரியார் பெரியார்னு சேர்ப்பாங்கல்ல, அவங்க லைஃப் வைக்கிறதுக்கு அவங்கள பத்தியான நோட்டீஸ்ல பெரியாருடைய துவான்னு இவங்களா சேர்த்துக்கிட்டாங்க. அப்ப நம்ம பாக்குறோம் இந்த அளவிற்கு எது பேரணாம்பட்டி கிளை டிஎம்எம்கே போன் நம்பரோட இருக்கு.
போன் பண்ணி கேட்டா விளக்கெல்லாம் சொல்லுவாங்க. ஆமா நாங்க தான் அடிச்சோம் அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து இந்த மாதிரி வந்து தப்லீக் ஜமாத்துக்கு ஆதரவாகவும் அந்த பெரியாருடைய துவாவிற்கு இதெல்லாம் இவ்வளவு நாள் வந்து பிரச்சாரம் பண்ணி இந்த மாதிரி இவருடைய பெரியாருக்கு என்னப்பா சிறப்பான எதுவும் ஆற்றல் இருக்கா, அவர் துவா செஞ்சா உடனே வந்து அல்லாஹ் உன்னை தூக்கி சொனத்துல விட்டுருவானா, நபிமார்களுடைய துவாவையே அல்லாஹ் பல இடங்கள்ல நிராகரிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்து கொண்டிருந்தவர்கள், அதை வந்து சரி கண்டவர்கள் இப்ப வந்து பெரியாருடைய துவாவுக்காக நோட்டீஸ் போடுறாங்கன்னா இது வந்து அவங்களுடைய தராதரத்தை எந்த அளவிற்கு இருக்கின்றது காட்டுது. அதுக்கடுத்து பாக்குறீங்க 4ஆம் நம்பர் பழனி யாத்திரை குழுவுக்கு ஒளிரும் குச்சிகள். ஒளிரும் குச்சின்னா என்னன்னு தெரியுதுல, டியூப் லைட் கொடுக்குறாங்க. அதாவது வந்து பாத யாத்திரை போற வந்து எங்கிட்டாவது போய் சிறுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டானா என்ன செய்யறது, முன்னாடியே வந்து கரெக்டா வழித்தடம் பார்த்துக்கிட்டு வெளிச்சத்துல போய் நல்லபடியா போய் சிறுக்கு வச்சுட்டு வாடா நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் வழங்கி அனுப்புற மாதிரி ஏற்கனவே உணர்வுல வெளிவந்த கட்டுறதான். என்ன எழுதியிருந்தாங்க, இன்னைக்கு லைட்டு நாளைக்கு லட்டு அப்படின்ற தலைப்புல இது வெளியா இருந்துச்சு. நான் பழனி பாத யாத்திரை கொடுத்த திருப்பதிக்கு லட்டு கொடுத்து கூட இவங்க பிரசாதம் கொடுத்து கூட அனுப்பி வைப்பாங்க போல, இந்த அளவிற்கு மோசமாக போய்விட்டார்கள் அப்படின்றத வந்து நம்ம எழுத்துப்பூர்வமா எழுதியிருக்கிறோம். இது வந்து எந்த அளவிற்கு இவர்கள் வந்து இணை வைப்பிற்கு துணை செய்யக்கூடிய ஒரு வேலை. பழனி பாத யாத்திரைக்கு இந்த ஒளிரும் விளக்கு கொடுத்து டியூப்லைட்டை கொடுத்து அனுப்புறாங்கன்னா இவர்கள் எந்த அளவுக்கு ஏகத்துவத்தில் ரொம்ப பிடிப்பா இருக்கின்றார்கள் என்பதை இந்த ஒரு இது பறைசாற்றதை பார்க்கிறோம். அடுத்து மௌலூதுக்கு வசூல். இது வந்து கடலூர் மாவட்டம் ஆயங்குடின்ற ஏரியால உள்ள விஷயம் தான். இந்த மாதிரி வந்து இந்த வருடத்து ரபியுல் அவ்வல் சீரணின்னு போட்டிருக்கிறாங்க. சீரணின்னா என்னன்னு தெரியுமா, தஃப்ரூக்குன்னு சொல்லுவோமா இல்லையா, தஃப்ரூக் வசூல் பண்ணி இது பண்ணுவாங்கல்ல, அதுதான் வந்து 250 ரூபா. சீரணியினுடைய ஒரு நாளைக்கு வந்து அவங்க வாழைப்பழம் வாங்கக்கூடிய வாழைப்பழம் ஜிலேபியினுடைய ஒரு நாள் தொகை வந்து 250 ரூபா. வசூல் பண்றது யாரு, தமுகவுடைய தலைவர் புர்ஹானுதீன். எழுதி போட்டிருக்கிறது தமுகவுடைய அந்த போர்டுல தான் எழுதி போட்டிருக்கிறாங்க. தமுக போர்டுல எழுதி போட்டு இத வந்து வசூல் காசை யார் வசூல் பண்ணணுமா, புர்ஹானுதீன் தான் வசூல் பண்றாரு. புர்ஹானுதீன் வந்து நீங்க கொடுங்கன்னு சொல்லி தமுக இதுல எழுதி இருக்கிறாங்க. இந்த இது வந்த உடனே என்ன செய்யறாங்கன்னா நம்ம மக்கள் வந்து போன் அடிக்கிறாங்க. போன் பண்ணி இந்த மாதிரி தமுக லெட்டர் பேட்ல வந்து இந்த மாதிரி தமுகவுடைய கரும்பலகையில் அந்த போர்டுல அறிவிப்பு பலகையில சீரணி 250 ரூபான்னு போட்டிருக்கீங்க. என்னங்க வந்து நாங்க தௌஹீத் பிரச்சாரம் செய்யணும், தௌஹீத் தான் எங்களுடைய உயிர் மூச்சுன்னு ஜவாஹிர்லா சொல்லிட்டு இருக்கிறாரு, நீங்க என்னங்க எப்படி வந்துகிட்டு சிறுக்குக்கு ஆதரவா மௌலூதுக்கு ஆதரவா வந்து நீங்க எப்படிங்க எப்படி பண்ணலாம், இது வந்து தௌஹீத்வாதின்னு சொன்னா தௌஹீத்வாதிகள்லாம் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் தௌஹீதுக்கு எதிராக இருக்கீங்களே அப்படின்னா, நீங்க அப்படிலாம் தப்பா நினைச்சிடாதீங்க எங்களை பத்தி, நாங்க தௌஹீத்வாதிலாம் கிடையாதுங்க, தௌஹீதுக்கு ஆதரவுலாம் இல்லை, நாங்க அந்த மாதிரியான முசீபத்து ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு, அதெல்லாம் நாங்க வெளியேற்றிட்டோம், பிஜேபி வெளியே அனுப்புனதோட அதெல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த தலைவர் விளக்கம் கொடுக்கிறார். இப்படி தௌஹீது பிரச்சாரம் தௌஹீதெல்லாம் கூடுன்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்களாம். இப்ப வந்து நாங்க அப்படிப்பட்ட ஆளுன்னு எங்களை பத்தி தப்பா விளங்கிக்கிறாதீங்க, நாங்க அவங்களெல்லாம் வெளியேற்றிட்டோம், இப்ப நாங்க பெர்ஃபெக்டா இருக்கிறோம், சுத்தமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த புர்ஹானுதீன் ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. அப்படியே ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கிறோம். இத வந்து பொய்யன் தரத்துக்கு அனுப்பிவிட்டு அதனையும் போட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு எந்த விதமான பதில் அவங்க சொல்லல, ஏன்னா வந்து ரெக்கார்டோட போட்டதுனால ஒன்றும் மறுக்க முடியாது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் நம்பர் மீலாது கந்தூரிக்கு தமுகவினுடைய வீர சோழன் வீரப்படை போஸ்ட் அடிச்சு ஒட்டி இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எப்படி வரவேற்கிறோம் தலைப்பு எங்க நரகத்திற்கு வரவேற்கிறோம் மொட்டையா போட்டிருக்கிறாங்க. வரவேற்கிறோம் தமுக சிந்தாபாத், நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர், பயங்கரமான முழக்கமா இருக்கு. மீலாது கந்தூரி விழாவிற்கு வருகை தரும் மண்ணின் மைந்தர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். தமுக சார்பில் கீழே தமுக வீரப்படைகள் வீர சோழன் அப்படின்னு போட்டு பாக்கிறோம். அப்ப இதெல்லாம் வந்து ஆதரிச்சு என்னன்னு கேட்டா நாங்க ஜனரஞ்சகமான ஒரு அமைப்பு, இப்படிதான் அடிக்கதான் செய்வாங்க. அதே வரிசையில் உள்ளதான் அந்த அல்டிமேட் ஸ்டார் அஜித் படம் போட்டு அடிச்சிருக்கா,
அல்டிமேட் ஸ்டார் அவர் முதலாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி நடத்துறாங்க. இது என்ன பெரிய குடும்பம்னா நடத்துறவன் வேறவன். இதுக்கு நோட்டீஸ் அன்பளிப்பு இவங்க வழங்குறாங்க. இவங்க நாங்க நல்லபடியா ஊக்குவிப்போம். என்னன்னா ஓட்டு பொறுக்கிற அந்த இதுக்கு போனதுனால எல்லாத்தையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறத பாக்குறோம். இதனாலதான் அரசியல் கூடாதுன்னு சொல்றது இதுதான் காரணம். தேர்தல் நின்னா நாசமா போயிருவோம் அப்படின்றதுக்கு இதுதான் ஒரு மெயினான காரணமாக இருக்கு. அல்டிமேட் ஸ்டார் படத்தை போட்டு அடிக்கிறத பாக்குறோம். அடுத்து கன்னி பீவி தர்கா, ரொம்ப ஃபேமஸான தர்கா போல கன்னி பீவி தர்கா, பாலசமுத்திரம். கன்னி பீவி தர்காவினுடைய அந்த திண்டுக்கல் மாவட்டம் கன்னி பீவி தர்காவில் 2ஆம் ஆண்டு கந்தூரி விழா அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்து தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கிறத பாக்குறோம். அடுத்து 9ஆம் நம்பர் ஜவாஹர்லா ஆசி வழங்குறது. இது ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்திருப்போம். நீங்க கையில உங்களுக்கு ரெக்கார்டா வரணுன்றதுக்காக ஓட்டு பொறுக்க போன இடத்துல அந்த திருவாவாடுதுறை ஆதீனத்திட்ட போய் ஆசி வாங்குறாரு. ஆசி வாங்கினா இத நான் இதுக்குதான் மறுப்பு தெரிவிச்சு வெளியிட்டாரு. தினமணியில் இந்த மாதிரி வந்தவனையும் நாம உணர்வுல எழுதுறோம். உணர்வுல இப்படி எல்லாம் போயிட்டீங்களப்பா, ஏகத்துவத்தை பேசிக்கிட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி எழுதுனா அதுக்கு மறுப்பு அறிக்கை. ஏகத்துவத்தை பத்தி எனக்கு தெரியாதா? ஏகத்துவத்தை உயிர் மூச்சாக மதிக்கக்கூடியவன் நான். ஆதீனத்துல போய் ஆசி வாங்குறதா ஏகத்துவம் விளங்கிட்டார் போல. அந்த வேலையை நான் கரெக்டா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டா, இது போய் இன்னும் சொல்ல போனா அந்த ஆளு கீழே உட்கார்ந்து இருக்காரு ஆதீனம். இவரு என்னன்னு கேட்டா, நாங்க ஓட்டு கேட்க போனோம். எந்த ஆதீனமாவது ஓட்டு போட்டவனா பார்த்திருக்கோமா? ஆதீனத்துக்கு ஓட்டு அவன் இன்னும் உன்னைய தொட்டா தீட்டுன்னு சொல்றான், அவன் பூரா உனக்கு போடுவான் ஓட்டு அப்படின்னு கேட்கிற மாதிரி நம்ம. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி போய் ஆசி வாங்குற மாதிரிலாம் வாங்கணும்னா அவங்களுடைய ஒரு ஆசி பெற்ற ஒரு வேட்பாளர் அப்படின்னு சொல்லி நாளைக்கு போட்டுக்கலாம். அப்படி போடலாமா இல்லையா? அப்ப அவங்களுடைய ஓட்டு ஆதீன மடத்துக்கு போற ஒரு 10 பேருடைய ஓட்டு கிடைக்கிறதுக்கு இவங்கள்ட்ட போய் ஆசி வாங்கக்கூடிய இந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு வேலையை செய்யக்கூடியதை பார்க்கிறோம். அடுத்து 10ஆம் நம்பர் நடிகர் விஜய்க்கு பொன்னாடை போர்த்துறத பத்தி பின்னாடி எழுதியிருக்கிறாங்க. அதையும் படிச்சு பாத்தீங்கன்னா பெரிய காமெடியா இருக்கும். பொன்னாடை விஜய்க்கு போய் பொன்னாடை போட்டு சேப்பாக்கம் ஏரியால ஒரு தடவை பயானுக்காக போயிட்டு இருக்கிறோம். இவங்க ஓட்டு கேட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய இளைய தளபதி விஜய் அவர்களின் ஆட்சி பெற்ற வேட்பாளர் தமிழ் மன்சாரி கொண்டிருக்கிறார் அப்படின்றாங்க. இளைய தளபதி விஜயனுடைய ஆட்சி இவரும் தமிழ் மன்சாரி போயிட்டு இருக்காரு. முன்னாடி அறிவு பண்றாங்க. பாவீங்களா, என்னடா இது தௌஹீத பத்தி பேசிட்டு தௌஹீத் இப்பயும் தௌஹீத் வேஷம் போறான். அதுதான் பெரிய கொடுமை. நாங்க தௌஹீத எங்களுக்கு உயிர் மூச்சுன்னு சொல்லிக்கிட்டு இளைய தளபதி விஜய் ஆட்சி வாங்கி நீ என்ன செய்ய போற? அவனுக்கு போய் பொன்னாட போத்தி விஜயனுடைய ரசிகர்களுடைய ஓட்டை வாங்குறதுதான் காரணம். எப்படியாவது ஓட்டு பொறுக்கி எப்படியாவது மேல உட்கார்ந்துடணும். அதே மாதிரி இதே இதுலயே ஒரு உறுதிமொழி ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டில்லு பத்திரிகை எல்லாம் வெளியாகுது. என்னடா உறுதிமொழி எடுத்துறாங்க, இன்னையில இருந்தாவது தௌஹீத நாங்க ஃபாலோ பண்ண போறோம்னு எதுவும் உறுதிமொழி எடுத்துக்கிறானா அப்படின்னு உள்ள போய் பார்த்தா, நம்மளுடைய ஊழலை ஒழிக்க பிறந்த அந்த அண்ணா ஹசாரே இருக்காரா இல்லையா, அவருடைய வழி நடப்போம் என்று நாங்கள் உறுதிமொழி எடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை ஃபாலோ பண்ண வேண்டிய நீனு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை ஃபாலோ பண்ண வேண்டிய இவன் என்ன யாருடைய வழியை பின்பற்றானா? அண்ணா ஹசாரேவுடைய வழியை எல்லாரும் பின்பற்றணும்னு நாங்க உறுதிமொழி எடுக்கிறோம். அந்த ஒரு போட்டோ மிஸ்ஸிங் ஆயிருச்சு, அதை நெட்ல போட்டுருக்கிறோம். உணர்வுலையும் அந்த போட்டோவோட வெளியிட்டோம். ஊழலை ஒழிக்கிறதா அவன் சொல்லிட்டு அவன் அதை விட ஊழல் பெருச்சாலியா இருக்கிறான். அவனுடைய அந்த வழியை ஃபாலோ பண்ணணும்னா நீங்க எந்த அளவிற்கு ரொம்ப கீழ்த்தரமாக போய்விட்டார்கள் அப்படின்றதுக்கு அது ஒரு ஆதாரம். அதுக்கடுத்து இது இறுதி தீர்ப்பு அல்ல. இது எப்ப வெளியானது தெரியுங்கள? பாபர் மஸ்ஜித் தீர்ப்பு வெளியிட்டாங்களா இல்லையா? அலகாபாத் உயர் நீதிமன்றம். அந்த அலகாபாத் உயர் நீதிமன்ற தீர்ப்பு வந்தவனையும் தமுக கொடுத்த பத்திரிகை அறிக்கை தான். இந்த பத்திரிகை அறிக்கை மறுநாள் தினத்தந்தி பேப்பர்லயும் இதே வாசகங்களோட அப்படியே வந்துச்சு. என்ன எழுதிருக்கான்?
1949க்கு பிறகு 3 நீதிபதிகளும் தீர்ப்பில் ஒருவருக்கொருவர் பல அம்சங்களில் மாறுபட்டிருக்கிறார்கள் போட்டுட்டு 1949க்கு பிறகு முஸ்லீம்கள் பாபர் மஸ்ஜித் இருந்த இடத்திற்கு அருகே நெருங்கவே முடியாது என்ற நிலை இருந்துச்சாம். இருந்தது. இப்போது அதில் முஸ்லிம்களுக்கும் பங்கு இருக்கிறது என்று தீர்ப்பு கூறப்பட்டுள்ளதில் இருந்து அந்த இடம் முஸ்லிம்களுக்கு சொந்தமானது என்று தெளிவாகிறது. இதுவே நீதியின் முதல் படிதான். இதுதான் நீதியினுடைய முதல் படியாயுது. இப்படி படிப்படியா முழு பாபர் மஸ்ஜித் நமக்கு வரப்போகுதுன்னு எழுதுறாங்க. எனவே நாங்கள் ஏற்கனவே கூறியபடி இப்போதைக்கு தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு எழுதுறாங்க. நம்முடைய ஒரு சொத்தை ஒருத்தன் அபகரிச்சு அவன் என்னுடைய இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அல்வா கொடுத்து ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை கொண்டு குவிச்சு எல்லாம் பண்ணிட்டு ஒரு தீர்ப்பு வழங்குறான். என்ன வழங்குறான்? இவன்கிட்ட இருந்து நம்மள்ட்ட இருந்து புடுங்கினவனுக்கு நீ ஒண்ணு வச்சுக்க, உனக்கு 33% நெருங்கவே முடியாது இருந்தது அற்புதமான தீர்ப்பின் மூலமா நமக்கும் பங்கு இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பாத்தீங்களா அப்படின்னு எழுதுறான்னா, ஜவாஹிருல்லாவுடைய காரை எவனாவது அடிச்சு மண்டையில தட்டி காரை அப்பிட்டு எஸ்கேப் ஆயிரணும். காரை காணா கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. கார் என்னுடையதான் ஒரு சங் பரிவார சொல்றான்னு வைங்க, இவர் கோர்ட்ல கேஸ் போடுறாரு. அவன் என்ன தீர்ப்பளிக்கிறான்? இந்த காரினுடைய அந்த டயர் மட்டும்தான் உன்னுடையது, மற்றதெல்லாம் ஓய்வு இல்ல அப்படின்னு தீர்ப்பளிச்சான்னு வைங்க. காரை நெருங்கவே முடியாம இருந்துச்சு ஒரு நிலை. சூப்பர் தீர்ப்பு. காரணம் என்ன? டயராவது கிடைச்சிருக்கு பாரு எனக்கு நீ சொல்லுவியா? நீ உன் வீட்டை அந்த மாதிரி இடிச்சுட்டு எவனா ஒரு கக்கூசை மட்டும் கட்டி கொடுத்து கக்கூஸ் மட்டும் நீ யூஸ் பண்ணிக்கிறான்னு சொன்னா வீட்டை இடிச்சு கிடந்தாங்க, கக்கூஸ் எனக்கு கொடுத்துட்டாங்க நீ சொல்லுவியா முதல்ல? அப்ப உன்னுடைய வீடு உன்னுடைய காருன்னா உனக்கு வருமா? இது அல்லாவுடைய பள்ளியில மட்டும் நீ இப்படி வேலை காட்டுறது எந்த அடிப்படையில நியாயம்னா பல கேள்விகளை கேட்டோம். எந்த விதமான பதிலும் இல்லை அதுக்கெல்லாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சாய்பாபா மறைவு மனிதநேய மக்கள் கட்சி அனுதாபம். நம்மளை பார்த்து இவங்களை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட வேண்டியது, இந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அந்த ஆன்மீகவாதியும் இந்து சமய ஆன்மீகவாதியும் எப்படி எழுதலாம் பாருங்க. இந்து சமய ஆன்மீகவாதியும் சமூக சேவகருமான புட்டபர்த்தி சாய்பாவின் மறைவால் வாடும் அவரது ஆதரவாளர்களுக்கு எமது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு அடிப்படையில ஒரு ஏகத்துவ அறிவு இருக்கிறவங்க கூட அவனை போய் கடவுள்னா செத்து போயிட்டானே இவனை பூரா கடவுள் ஆகும்னு சொல்லி அவனுடைய பக்தர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்துல இவன் என்ன செய்யறான்? ஆன்மீகவாதி மக்களுடைய பணத்தை எவ்வளவு சுரண்டி இருக்கிறான், எவ்வளவு பேரை ஏமாத்தி இருக்கிறான், எல்லாத்தையும் தெரிந்தாலும் தன்னை ஒரு எல்லாத்துக்கும் பொதுவானவர்கள் போல காட்டிக் கொள்வதற்காக இந்த மாதிரியான வேலைகளை இவர்கள் செய்யறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி சாய்பாபாவுடைய மறைவுக்கு அர்த்தம் தெரிவித்து அவங்களுக்கு வணிக பிரிவு வேற தனி பிரிவு. இவங்க நரகத்துக்கு போனா மட்டும் பத்தாது, இவங்க அணில எவெல்லாம் இருக்கான எல்லாரும் சேர்ந்து போகணும் அப்படின்ற அடிப்படையில அதுக்கு ஒரு போஸ்டர் அடிச்சு வெளியிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். சாய்பாபா அவர்கள் மரணம் அடைந்த செய்தி அறிந்து வருந்துகிறோம் அப்படின்னு போட்டு மனிதநேய வணிகர் சங்கம் அப்படின்னு போட்டு அடிச்சிருக்கிறத பார்க்கிறோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பொன்னாடைக்கு போஸ் கொடுப்போம். ஆமா ஆமா அவங்கதான் வெளியிட்டு எந்த விதமான மறுப்பும் இது வரைக்கும் நாங்க அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லல இது வரைக்கும். அப்பனா அவங்க தான் அர்த்தம், புரியுதா? அப்ப பொன்னாடை ஏன்னா காரணம் என்னன்னா ஏதாவது ஒண்ணு தப்பா எழுதிட்டோம்னு வைங்க, அவங்க பத்தி விமர்சனம் பண்றதுல ஏதாவது ஒண்ணு தப்பா எழுதிட்டா உடனே அவங்க பத்திரிகையில் அதுக்கு இப்படி எல்லாம் எழுதியிருக்கின்றார்கள் எதுக்கு பதில் சொல்ல முடியுதோ, ஏதாவது அல்லது அவனுக்கு விளங்காத மாதிரியோ அல்லது ஸ்லிப் ஆகியோ அல்லது எழுத்து பிழையோ நடந்துருச்சுன்னு வைங்க, என்ன செய்வாங்கன்னா அதுக்கு மறுப்பு அடுத்த வாரமே எழுதிடுவாங்க. எழுதல அப்படின்னா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா மறுப்பு தெரிவிச்சா ஓட்டு போயிடக்கூடாதுல, அதனால அவன் பொன்னாடைக்கு போஸ் கொடுக்கறத பாக்குறோம். இது 14 இருக்கு. அதே நேரத்தில் 19 அதே ஆதாரம் 19ஆம் நம்பர்ல பாத்தீங்கன்னு வைங்களேன், இதுவும் தமுமுக வெளியிட்ட ஒரு நோட்டீஸ் தான். தமுமுகல ஒரு மாவட்டத்தில் இருந்து வெளியிடப்பட்ட நோட்டீஸ். அது என்ன போட்டிருக்காங்கன்னா, அதாவது தமுகவின் மனிதநேய மக்கள் கட்சி
அவங்களுடைய அந்த அஜெண்டாக்கள் எல்லாம் எழுதுறாங்க. லஞ்சம் வாங்குவது குற்றம், கொடுப்பது குற்றம், திருடுவது குற்றம், இப்படி எல்லாம் போட்டுட்டு குறிப்புன்னு ஒண்ணு போடுறாங்க. என்ன குறிப்பா? ஓட்டுக்கான பொன்னாடை கலாச்சாரம் அரசியல் நாகரீகமாம். பொன்னாடை போத்துற ஆளை பத்தி லந்து பண்றாங்க. ஓட்டுக்கான பொன்னாடை கலாச்சாரம் அரசியல் நாகரீகமாம், அதற்கு நாங்கள் இசைவதும் இல்லை, அதை ஏற்பதும் இல்லை. பொன்னாடையை நாங்க அதுக்கு ஏத்துக்கிற மாட்டோம், இசைய மாட்டோம். அது ஈரச்சாக்கை போட்டு கோழி திருவது போல என்ற பொன்மொழிக்கு ஒப்பாக கருதுகிறோம். பொன்னாடை இப்படி மாட்டாங்கல்ல, அப்படி தூக்கி அது ஈரச்சாக்கு, சும்மா ஓடி போய் கோழியை பிடிச்சா கத்திடும் கோழி. ஈரச்சாக்கை வச்சுக்கிட்டு அப்படி கோழி மேல அப்படி நைஸா போட்டு அப்படியே ஒரு அமுக்கு அமுக்கி தூக்கிட்டு போற மாதிரி, ஈரச்சாக்க போல கோழி போட்டு கோழி முடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி இதை நாங்க ஏத்துக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லி வெளியிடுறான். இங்க பார்த்தா என்ன, பொன்னாடை போத்துற கலாச்சாரத்தை இவங்க என்னென்ன செய்யறாங்களோ அதுக்கு இவர்களே எதிராளிகளாக, இவர்களே எதிரான சாட்சியாளர்களாக இருப்பதை பார்க்கிறோம். அடுத்து 15வது இது, அதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறோம் போட்டு வச்சிருக்காங்க. பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறோம் பக்காவான சிறுக்கு. எப்படி பச்சையா சிறுக்கு ஆதரிக்கக்கூடிய வகையில நோட்டீஸ் அடிச்சு மனிதநேய மக்கள் கட்சி தேர்தல் பணிக்குழு பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி அப்படின்னு போட்டிருக்கிறத பாக்கிறோம். அதுக்கடுத்து இவங்க தனியா நாங்க ஏன் நிக்கிறோம், தனிச்சு நிக்கிறோம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவத்தை நாங்க அதிகப்படுத்த போறோம் அப்படின்றதுக்காகத்தான் இவங்க தனிச்சு நிக்கிறாங்க. அப்படின்னா என்ன செய்யணும், முஸ்லீம் வேட்பாளர்களுக்கு நீ ஆதரவு கொடுக்கணுமா இல்லையா? இவன் ஆதரிச்சதுனால எத்தனை முஸ்லீம் வேட்பாளர் தோத்து போயிருக்காங்க அப்படின்ற பட்டியல் தான் அது. போன சட்டமன்ற தேர்தலில் அப்துல் பாசித் முஸ்லீம் லீக் வாணியம்பாடியில் இந்த முஸ்லீம் லீக் வேட்பாளர் தோக்கடிச்சிருக்கிறார். ஷேக் தாவூத் முஸ்லீம் லீக் நாகப்பட்டினம் ஜெயபால் ராஜ் ஜெயிச்சிருக்கிறாரு, இவர் தோத்துட்டாரு. இந்த மாதிரி அல்தாப் ஹுசேன் இங்க துறைமுக தொகுதியிலே பழகருப்பாய ஆதரிச்சு பிரச்சாரம் பண்றான். அல்தாப்புக்கு எதிராக ஓட்டு போடாத, அல்தாப்புக்கு ஓட்டு போடாத அப்படின்னு சொல்லி அல்தாப்புக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணதெல்லாம் பார்த்தோம். அப்போ இவன் எப்படி முஸ்லீமுக்கு ஓட்டு போட நீ எப்படி சொல்லலாம்? ரமீம் அன்சாரி முஸ்லீமா நிக்கிறதுனால எனக்கு நீ ஓட்டு போடு, ஜவாஹிர் நான் முஸ்லீமா இருக்கிறதுனால எனக்கு ஓட்டு போடு நீ கேட்கலாமா? இதே மாதிரி எல்லா முஸ்லீமுக்கும் நீ கேட்கிறியா? அப்ப உனக்கு தேவை பதவி சுகம் தான் அப்படின்றத தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்றதுக்கு இது ஒரு ஆதாரம். அடுத்து ஆம்புலன்ஸ் சேவையை பற்றி உள்ளது. என்ன மாதிரியான ஆம்புலன்ஸ் சேவைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த சன் டிவில வெளியே ஒளிபரப்பான நாதஸ்வரம் சொல்லி ஒரு மெகா சீரியல் போல, அந்த நாதஸ்வரத்துல நம்ம பார்க்கல, போன்ல சொன்னதுதான். நாதஸ்வரம்னு ஒரு அந்த மெகா சீரியல்ல ஆம்புலன்ஸ வாடகை விட்டாங்க. வாடகை விட்டு இது நமக்கு செய்தி தெரியல. போன் பண்ணி அடுத்த நாள், ஜி உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னங்க மேட்ரு? நாதஸ்வரம்ன்ற அந்த மெகா சீரியல்ல தாமுக ஆம்புலன்ஸ் வந்துச்சு, நாங்க பார்த்து போன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளையில இருந்து போன் வருது. ஆஹா, ஆம்புலன்ஸ் வச்சு வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சாங்க போல, நல்லா வியாபாரம் ஓடுது போலயே, செக் பண்ணிடுவோம் சொல்லிட்டு நெட்டில் போய் தேடுறோம். நெட்டில் போனா அவன் என்னென்ன நாடக ஒளிபரப்பாவது எல்லாத்தையும் தான் நெட்டில் போட்டு வச்சிருக்கிறாங்களே. நாதஸ்வரம்ன்ற அந்த இதுல போய் பார்த்தா ஒரு ஆள் செத்து போறாரு. செத்து போனவனையும் டக்குன்னு அந்த பயங்கரமா பரபரப்பா அந்த ஆம்புலன்ஸ் இறங்கி கரெக்டா அழிச்சவன் முன்னாடி அழிச்சிருக்கான். இந்த இடத்துல அழிச்சிருந்தாங்க டிஎம்எம்கேன்றது, இந்த பக்கம் அழிக்காம விட்டாங்க. அது தவீத் ஜமாத்துக்காரங்களுடைய கண்ணில் படம் நினைச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டிஎம்எம்கேன்னு போட்டு தொடர்புக்குன்னு போட்டு அதுல ஒரு நம்பரே இருந்தது. நம்பர் தான் தெரியுது. அந்த நம்பருக்கு போன போட்டு வாடகைக்கு விட்டீங்களா அப்படிங்கிட்ட ஆமான்ட்டாங்க. அதையும் ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா பணங்காசு உலக ஆதாயம் தான் மெயின். மனிதநேய பணிக்காக ஒரு வசூல் பண்ணி எவ்வளவு சிரமப்பட்டு ஒவ்வொரு நாளும் கொடுத்துருப்பாங்க அந்த பணத்தை. நீ நாதஸ்வரத்துக்கு வாடகை விடுறதுக்கு அவனுக்கு ஆம்புலன்ஸ் கொடுத்தோம், மக்கள் உனக்கு ஆம்புலன்ஸ் அதுக்காக கொடுத்தான். அப்ப இந்த அளவுக்கு ஒரு தரங்கட்ட நிலையை அடைந்து விட்டதை பார்க்கிறோம். அடுத்து இப்ப இதெல்லாம் கரெக்ட் நியூஸ் தான். இதெல்லாம் 18வது நம்பரு. அதாவது இவரு ஆதீனத்திட்ட ஆசி வாங்கியாச்சு, இஸ்லாத்திலையும் சிரிக்க வச்சாச்சு, இந்து மதத்துல ஏதாவது செஞ்சாகணுமே
அப்படின்னு நினைச்சாங்களோ தெரியும். இது கிறிஸ்துவ மதம். கிறிஸ்துவ மதம் மட்டும்தான் மிச்சமா இருந்துச்சு. அது என்ன பண்றாங்கன்னா இயேசுவின் நீரோடை அப்படின்ற ஒரு இது சீடி வெளியிடுறாங்க. இயேசுவை பத்தி, இயேசுடைய பத்தி பாடின பாட்டு, அந்த பாட்டினுடைய அந்த டிவிடியை வெளியிட்டு இயேசுடைய ஆசையை பெற மாதிரி. அதே மாதிரி சந்தியாகப்பர் அப்படின்ற அந்த ஒரு ஆலயம், தேவாலயத்தினுடைய அந்த தேர் பவனி, அந்த பவனியில போய் இவர் கலந்துக்கிட்டு அவன் அப்படியே எழுதுறான். அந்த மாதிரி இந்துக்களும் முஸ்லீம்களும் கலந்துக்கிட்டாங்க, எந்த அளவுக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி சமாதானத்தை பத்தி பேசுறோம்னு சொல்லி வெளியிடுறாங்கன்னா எந்த அளவிற்கு ஒரு கேடுகட்ட நிலையை அடைந்து விட்டார்கள். இயேசுடைய சீடி தன்னுடைய மூஞ்சி தெரிஞ்சா போதும், முகம் மற்ற மக்களுக்கு தெரிஞ்சா போதுமானது அப்படின்னு அடிப்படையில இப்ப உண்ணாவிரதத்துக்கு நேற்று கூட சொன்னாரு, அல்தாபி சுட்டி காட்டினாரு. உண்ணாவிரதத்துக்கு போய் ஆதரவு தெரிவிச்சதை நம்ம பாக்குறோம். அதுக்கடுத்து 19 சொல்லியாச்சு, 20 திருச்சியில் அடிச்சு வாக்காள பெருமக்களே வணக்கம் அப்படின்னு போட்டு அடிச்சிருக்காங்களா. அப்ப சிறுக்குன்றதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ்க்கு இணை வைத்தல்னாலே ஒரு ஆட்டம் காணக்கூடிய ஒரு நிலையெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஆனா அந்த நிலையெல்லாம் மாறி இணை வைப்பு என்பது சர்வ சாதாரணமாக எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம ரொம்ப சர்வ சாதாரணமாகிவிட்டதை நம்ம பாக்குறோம். அதுக்கடுத்து இப்ப லேட்டஸ்டா உள்ளது தீபாவளி, பக்ரீத், கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்துக்கள் போட்டு தவாயிரல கன்னத்துல எம்ஜிஆர் மாதிரி கன்னத்துல கை வச்ச மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்காரா. அப்போ இந்த அளவிற்கு இப்படி போறதெல்லாம் நம்ம பாக்குறோம். இது எல்லாமே பல பேருக்கு தெரியாம இருக்கு. அதுக்காக தான் இப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்கோம். ஒருத்தவர் சொன்னாரா அந்த மாதிரி அப்படிலாம் இருக்காது, ஆதாரத்தை காட்ட முடியுமா அப்படிலாம் சொல்லி தமுக ஆட்களை ஃபைட் பண்ணிருக்கிறாங்க. அதுக்காக தான் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். தமுக தௌஹீதுக்கு ஆதரவா இருக்கிறான்னு யாராவது நினைச்சிருந்தா அப்படிப்பட்ட ஆளுகள் ஒவ்வொருத்தவர்களுக்கும் இதனுடைய விளக்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, சரியா? அப்போ இது யார் யாரெல்லாம் தமுக இருக்கின்றார்களோ அவங்கள்ட்ட இந்த செய்தியெல்லாம் தௌஹீதுன்ற பேர்ல இருந்துகிட்டு இந்த மாதிரிலாம் நீ செய்யலாமாப்பா அப்படின்னு போய் கேள்வி கேட்டீங்கன்னா அதனுடைய எஃபெக்ட் ஒண்ணு அவன் வெளியே வந்துருவான், இல்லைன்னா அவன் அவங்க நீக்கிடுவாங்க. ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கும். நீங்க போய் கேள்வி கேட்டாங்க, என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்கன்னா இதை பார்த்துட்டு திரும்பி வந்துருவான், வேணாம் இதுல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லையா இது எப்படியா அப்படின்னு சொல்லி போய் கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க இவங்க நீக்கிடுவாங்க. அல்லது இது ரைட்டு தான், இது என்ன தப்பா அப்படின்னு சிறுக்கு வாக்காள பெருமக்கள் வணக்கம்னு அடிச்சா என்ன தப்பா அப்படின்னு அவனு கேட்டான்னா அப்பனா நீ இருக்க வேண்டிய அதுதான் சொல்லிட வேண்டியதுதான், சரியா? அதுக்கடுத்து இது தமுக ஆதாரங்கள் சம்பந்தப்பட்டது. ஈத் மிலன் விருந்துன்னு சொல்லி ஒண்ணு போட்டாங்க. அது பிரிண்ட் அவுட் எடுக்கிறது ஆபாச விருந்துன்னு போட்டு ஒண்ணு போட்டிருந்தோம். அது பொம்பளை போட்டு அதெல்லாம் ரொம்ப அசிங்கமா பிரிண்ட் அவுட் எடுக்கல. இங்க வச்சு அதை ஞாபகப்படுத்திக்க கூடாது, நானே வேணான்னு சொன்ன அவர் ஞாபகப்படுத்தி விட்டாரு. அதாவது ஈத் மிலன் விருந்துன்னு போனா அரைகுறை ட்ரெஸ் அணிஞ்சுக்கிட்டு அவங்க பொம்பளைங்க வந்துகிட்டு பரிமாறுறது, இது என்னன்னு கேட்டா பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சி அவங்க. அப்போ எல்லாமே அதே அடிப்படையிலே சிந்திக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி மரண தண்டனைக்கு ஆதரவு கொடுத்து நோன்பு பெருநாள் அறிவிச்சாரா இல்லையா? பெருநாள் தொழில் முடிஞ்சவனையும் இந்த மாதிரியான 3 பேர் மரண தண்டனை, இந்த ராஜீவ் கொலை வழக்குல 3 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. அந்த தூக்கு தண்டனையை ரத்து செய்ய சொல்லி சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றுது அந்த அம்மா. அது என்ன சொல்றான், பெருநாள் பரிசு எங்களுக்கு அப்படின்றாங்க. இது புறம் அவனுக்கு பெருநாள் பரிசு, அவனுக்குதான் பெருநாள்னா ஒத்துக்கலாம், அவனுக்கு அதுதான் பெருநாள் அப்பா அப்படின்ட்டு. உனக்கு எப்படி இது பெருநாள் பரிசாகும்? இஸ்லாத்தினுடைய அடிப்படை அதுவா? தப்பு செஞ்சவங்கள அதுக்கு தகுந்த மாதிரி தண்டிக்கணும் அப்படின்றதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இது ஒரு தமிழ் என்ற பேர்ல இந்த மாதிரி பண்றான். தமிழன் கொலை பண்ணதுக்காக தமிழன் இவன் எப்படி விடலான்னு ஒருத்தன் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறான். தமிழ்ன்றதுக்காக விடுன்றான், இது எப்பூரா கூடும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறோம். இது இவங்களுக்கு பெருநாள் பரிசு.
தினமலர்காரனுக்கு தெரிகிறது கூட எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. தினமலர்ல போன வாரம் வந்து இந்த செய்தியை பாத்தீங்கன்னா, ஒரு ஆள் என்ன பண்ணிட்டான்னா, கேரளத்து பொம்பளைய ஒரு ஆள் கற்பழிச்சுட்டான் ஒருத்தன். அதுக்கு வந்து தினமலர்காரன் லஞ்சம் எழுதுறான். அந்த கற்பழித்த அந்த பெண்ணுக்கு வந்து ட்ரெயின்ல போறப்ப கற்பழிச்சு கீழே தள்ளி கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணிட்டா இவன் வந்து தமிழ்நாட்டுக்கான, அந்த பொம்பளை வந்து கேரளா, மலையாள பொம்பளை தமிழ் ஆளு. உடனே இவன் எழுதுறாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு மலையாளியை கெடுத்ததற்காக ஒரு தமிழனுக்கு தூக்கு தண்டனை, மரண தண்டனையா, இதுல உள்நோக்கம் இருக்கின்றது, இந்த மரண தண்டனை கூடாது, ரத்து செய்யணும்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நாள்ல போராட்டம் வெடிக்க போகிறது. லந்தான எழுதுறாங்க, நல்லா லந்து பண்றாங்க. இது வந்து காரணம் என்ன, ஒரு தமிழனுக்கு எப்படி நீ மரண தண்டனை வழங்கலாம், ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு முல்லை பெரியாறுல வேற வாக்கியா தகராறு இருக்கு அப்படின்னும் பொழுது முல்லை பெரியார் அணையினுடைய விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. இதை வந்து உடனே ரத்து செய்து தமிழின போராளிகள்லாம் இப்ப கிளம்ப போறாங்க அப்படின்னு எழுதிட்டு, இது வரைக்கும் எவனும் கிளம்பல. ராஜுவுக்கு 20 வருஷம் கழிச்சு போராடின மாதிரி 20 வருஷம் கழிச்சு இது சம்பந்தமா போராடலான்னு திட்டம் வச்சிருக்காங்களோ என்னவோ தெரியல அப்படின்னு எழுதுறாங்க. அப்ப பாக்குறோம், அவனுக்கு தெரியுது இது வந்து சரியில்லை, இந்த மாதிரி வந்து இனத்தின் பேரால் நடத்திக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி. ஆனா இவங்களுக்கு அது விளங்க மாட்டேங்குது அப்படின்றத பாக்குறோம். அடுத்து வந்து ஜாக்கு விஷயத்துக்கு போவோம். ஜாக்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்ம ஏற்கனவே இருந்துட்டு வந்து அதுல இருந்து நம்ம விலகி வந்திருக்கிறோம். ஜாக்குல இருந்து நம்ம தனியா ஒரு இயக்கம் காணும் பொழுது அதுல வந்து சில நிர்வாக கோளாறுகள், குறைபாடுகள் நிறைய இருந்துச்சு, எக்கச்சக்கமா. சில ஊழல்கள், தவறுக்கு துணை புரியக்கூடிய பாங்குகள், இந்த மாதிரியான விஷயங்களை தான் குற்றம் சுமத்தி இது வந்து ஒரு ஜனநாயகமான அமைப்பு மாதிரி இல்லாமல் ஒரு அமீர்னு சர்வாதிகாரி உட்கார்ந்துக்கிட்டு நான் தான் எல்லாம் சொல்ற மாதிரி இருக்கு, இது கூடாது. அதே மாதிரி வந்து நிறைய பாலியல் சேட்டை பண்ண ஆள்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுது. திருச்சியில தான் ஒருத்தர் பாலியல் சேட்டை பண்றாரு, விபச்சாரம் பண்றாருன்னு ஒரு குற்றச்சாட்டு. அவர் வந்து நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி கோரிக்கையை வச்சா அது வந்து நடவடிக்கை எடுத்துட்டாங்க. அவர் மாவட்ட பொறுப்புல இருக்காரு, மாவட்ட பொறுப்புல இருந்து நீக்கிட்டு மாநில பொறுப்புல போட்டாங்க. அப்போ வந்து பாக்கணும், இதுதான் நடவடிக்கையா அப்படின்னு நீக்க சொன்னா நீக்கி மாநில பொறுப்புக்கு போறதுக்கா? அந்த விஷயமா அந்த ஜாக்கு குற்றச்சாட்டுகளும் பதில்களும் ஆதாரப்பூர்வமா விளக்கப்பட்டிருக்கு, அதை பாத்துக்கிறேன். இந்த மாதிரி நிர்வாகத்தில் ஏற்பட்ட அந்த விஷயங்களை வச்சுதான் நம்ம வெளியே வர்றோம். வெளியே வந்துட்டா எப்பயுமே லகான் இல்லாத குதிரை வந்து ஓட ஆரம்பிச்சிடும்ல, கறிகட்டு. அந்த மாதிரிதான் இந்த தமுமுகல இருந்து இவர் வந்து பிஜே வந்து இது கூடாது அது கூடாது இது அப்படி இப்படி லகான் போட்ட வரைக்கும் இருந்தாங்க. எப்ப வந்து பிஜே வெளியேற்றினாங்களோ அதுக்கப்புறம் வந்து சிறுக்கு அளவிற்கு போகக்கூடிய அளவிற்கு இவர்கள் தைரியமா வந்து விட்டார்கள்னா இதே மாதிரிதான் ஜாக்கு எந்த மாதிரியான நிலை, இவர் இருக்கிற வரைக்கும் கண்ட்ரோலு. நம்ம வெளியே வர்றோமா, வெளியே வந்தவனையும் எந்த விதமான ஒரு வரைமுறைகளும் இல்லை என்ற அளவிற்கு. ஃபர்ஸ்ட் மேட்டர் பாத்தீங்களா, தமுமுக அந்த ஜாக்கினுடைய உலகளாவிய அமீர் இருக்காருல, அவர் வந்து அவருக்கு பொன்னாடை போத்தக்கூடியதை பார்க்கிறோம். பொன்னாடை என்பது வந்து அது ஒரு எந்த அளவிற்கு மூடத்தனமானது, மார்க்கத்தில் வந்து அது தடுக்கப்பட்டது எல்லாம் தெரிஞ்சிருக்கு. பல காலங்களில் இதை விமர்சனம் பண்ணியிருக்கிறோம் நம்மளே. அதே வேலையை வந்து இவர் பொன்னாடையை வாங்குறாரு அப்படின்றத பாக்குறோம். என்னன்னு கேட்டா இவர் தான் வந்து உலகளாவிய அமீர், அவரை தொடர்ந்து அவர்களுடைய சீடர்கள் எல்லாம் வாங்குறத பாக்குறோம். இன்னொரு ஜாக் மௌலவி, அப்புறம் சையீது முகமது மதனி, அவருக்கு பொன்னாடை போத்துறதெல்லாம் பாக்குறீங்க. மொத்தம் 3 ஆதாரங்கள் அதிலேயே இருக்கு. அடுத்து வந்து ஒரு பொம்பளைக்கு பொன்னாடை போத்த போயிருக்காரு, அந்த பொம்பளைய போட்டோ எடுக்கல, அதுக்கு முன்னாடியே போட்டோ எடுத்திருக்கிறாங்க. அது வந்து அது 4வது ஆதாரமா வந்து பாக்குறீங்க. அடுத்து 5வது ஆதாரம் இருக்குல்ல, அதை லைட்டா கூர்ந்து படிச்சாதான் தெரியும். அதாவது வந்து இவரு கமாலுதீன் மதனி வந்து எழுதுறாரு, கொள்கை சகோதரர்களுக்கு மாசத்துக்கு ஒரு கடிதம் எழுதுவாரு. அந்த ஒரு கடிதத்தில் என்ன எழுதுறாரு, இந்த 2வது பேரால பாத்தீங்கன்னா தெரியும். இஸ்லாமிய அடிப்படை கொள்கைக்கு மாற்றமான பல செய்திகளை மக்களிடையில் பரப்பி வருகிறார் யார், பிஜே என்ற செய்தியை நீ அறிந்திருப்பாய்.
அல்லாஹ்வுடைய விஷயத்திலும் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்திலும் நபிமார்கள் தோழர்கள் விஷயத்திலும் இஸ்லாத்திற்கு மாற்றமான கருத்துக்களை தன்னுடைய குர்ஆன் மொழிபெயர்ப்பிலும் பொதுமக்களிடம் பரப்பி வருகிறார் அப்படின்னு போட்டிருக்காரு. இது என்ன பரப்புறாரு அப்படின்னா, எது இஸ்லாத்துக்கு மாற்றமான கருத்தா? நபி தோழர்களை ஃபாலோ பண்ணக்கூடாது, குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ண நம்ம சொல்றோமா இல்லையா? அது நபி தோழர்களை இழிவுபடுத்துறதா, அது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான ஒரு கருத்தான். இந்த மாதிரி பரப்பி வருகிறார்னு பகிரங்கமான குற்றச்சாட்டு. அதனுடைய டெபினேஷன் தான் பின்னாடி வருது. நபி தோழர்களையும் மார்க்க அறிஞர்களையும் மதிக்காத இவருடைய போக்கு இப்படியே செல்லுமானால் கடந்த காலங்களில் இஸ்லாத்திற்கு எதிராக இஸ்லாமிய சிந்தனைவாதி என்று தங்களை கூறிக்கொண்டவர்கள் ஏற்படுத்தின தீய விளைவுகளைத்தான் இவரும் ஏற்படுத்துவார் அப்படின்னு போடுறத பாக்குறோம். அப்போ நபி தோழர்களை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு நம்ம இந்த குர்ஆன் ஹதீஸை தவிர வேற எதுவும் மார்க்கம் இல்லைன்னு நம்ம சொல்வது வழிகேடு என்று சொல்லக்கூடிய வழிகேடர்களை பாக்குறோமா இல்லையா? இந்த குர்ஆன் ஹதீஸை தவிர ரெண்டு தான் மார்க்கத்தினுடைய மூல ஆதாரம்னு சொன்னா, இவர் என்ன சொன்னாங்க? நபித்தோழரையும் ஃபாலோ பண்ணணும், நபித்தோழரை ஃபாலோ பண்றது இஸ்லாத்தினுடைய அடிப்படைன்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா, இது மதுரையில் நடந்தது. மதுரையில மதுரை தெற்குவாசல் மொய்தீன் ஆண்டகை பிரதான தர்கா கந்தூரி அழைப்புதல்னு போட்டிருக்கா. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய நிகழ்ச்சி நிரல் போட்டிருக்கும், பாக்குறீங்களா? நிகழ்ச்சி நிரல்ல பாத்தீங்கன்னா ரஃபீல் அவ்வல் பிறை 30/6/3/2011 ஞாயிற்றுக்கிழமை 6 மணி அளவில் வெற்றிலை மண்டியில் இருந்து கொடி ஊர்வலம் இரவு 10 மணி தெற்குவாசல் மொய்தீன் தர்காவிலிருந்து புறப்படுது அப்படின்னு போட்டு 6ஆம் தேதி 7ஆம் தேதி 15 16 17 19 வரைக்கும் 6 to 19 வரைக்கும் அந்த கொடி ஏத்துதல், அப்புறம் சந்தனம் தடவுறது, கோரி இறக்குறதுன்னு பல இதுகள் வச்சிருப்பாங்கல்ல, மௌலித் ஓதுவோம் அந்த டயத்துல. இது நிகழ்ச்சி நிரலுங்க, தர்கா அழைப்புதல். சரியா? இதுல பாத்துக்கிறீங்க, தங்கள் காணிக்கைகளை உண்டியலில் போடவும் குறிப்பு போட்டிருக்கிறாங்க. கண்ணுங்கிறது மாறுகிறாங்க அந்த விஷயத்துல. நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் போட்டிருக்கா. நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள்ல இந்த ரவுண்ட் போட்டிருக்கோம் பாருங்க. அப்துல் கபூர் என்ற ஷீரின், அதே மாதிரி இஸ்மாயில், இந்த பக்கம் ஒரு ஆள் இந்த பக்கம் ஒரு ஆள், 2 பேர் இருக்கா. அப்துல் கபூர் என்ற ஷீரின் ஒருத்தவர். யாரு இவங்க எல்லாம் இந்த தர்கா இதுக்கு கூப்பிடுறாங்க, வாங்க கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தூயவான்களை என்ன செய்யறாங்க, இது அதை பெருசு பண்ணி போட்டிருக்கிறோம். அடுத்த பக்கத்துல 6-7 பெருசு பண்ணி போட்டிருக்கிறோம். அந்த அப்துல் கபூர் என்ற ஷீரினும் இஸ்மாயிலும் 6 to 19 வரைக்கும் நிகழ்ச்சி நடக்குதுங்க. 13ஆம் தேதி ஒரு ஜாக்கு சார்பா பொதுக்கூட்டம். 13ஆம் தேதி இஸ்லாமிய கொள்கை விளக்க பொதுக்கூட்டம்னு போட்டு அடிச்சிருக்காங்களா போஸ்டரு. இடம் தெற்குவாசல் தொழுகை பள்ளிவாசல் தர்காக்கு முன்னாடியே பொதுக்கூட்டம் நடத்துறாங்க. முன்னிலை யாரு? அப்துல் கபூர் என்ற ஷீரினும் இஸ்மாயிலும் தான் முன்னிலை. பயான் பண்றது யாரு? இஸ்லாத்தின் பெயரான அனாச்சாரங்கள், ஐயூப் அலி வைதி, கோவை ஐயூப் அவுலியாக்கள் யாரு தலைப்புல பேசுறாங்க. அழைப்பது யாரு? ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ். இதுல பாத்தீங்கன்னா 9வது பாயிண்ட், சஹாபாக்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடான விஷயங்களில் குர்ஆன் சுன்னாவிற்கு மிகவும் நெருக்கமான கருத்தை ஏற்க வேண்டும். சஹாபாக்கள் அப்படி வரிசையா போகுது. குர்ஆன் சுன்னாவிற்கு மாற்றமாக எந்த ஒரு விஷயத்தையும் சஹாபாக்கள் கூறியதில்லை. 11. 9வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, சஹாபாக்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடான விஷயங்களில் குர்ஆன் சுன்னாவிற்கு மிகவும் நெருக்கமான கருத்தை ஏற்க வேண்டும் போட்டிருக்கிறான். அப்ப என்ன கருத்து வேறுபாடு இருக்குன்னு அர்த்தம். 11 என்ன, குர்ஆன் சுன்னாவிற்கு மாற்றமாக எந்த ஒரு விஷயத்தையும் சஹாபாக்கள் கூறியதில்லை. வரும் ஆனா வராது மாதிரி, வரும் ஆனா வராதுன்ற மாதிரி. அவங்க எந்த கருத்தும் சொன்னதும் இல்ல, சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா மதுஹப் சட்டம் மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில சரியான சொல் பிரகாரம் கூடும், தவறான சொல் பிரகாரம் கூடாது. இது உறுதியான சொல் பிரகாரம் இது கூட செய்யவும் செய்யலாம், செய்யவும் கூடாது. நான் சொல்லுகிறேன் இது கூடும் என்கின்ற மாதிரி சஹாபாக்களை ஃபாலோ பண்ணலான்னு தெளிவா எழுதிட்டு ஃபைனல் பண்ணிட்டு அதை அதை நியாயப்படுத்துறதையும் பார்க்கிறோம். இதுல என்ன, வெளிநாடுகள்ல இருந்து அந்த சம்திங் கறக்கிறதுக்கு உண்டான ஐடியாக்கள் தான். இந்த சலபி கொள்கையை ஏத்துக்கிட்டா இங்க பள்ளி கட்டுறதுக்கு லட்சக்கணக்கா கொடுப்பான்.
அதுல ஒரு கமிஷன் வச்சு லாபத்தையும் சம்பாரிச்சுக்கிட்டு அவனுக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு இத மக்கள் மத்தியில சைலண்ட் பண்ணிக்கிட்டு கேள்வி கேட்டா அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு விளக்கம் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி வழிகட்டு போறதை பாக்குறோம். இதைத்தான் முன்னாடி குறிப்பிட்டிருந்தார், நபி தோழர்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிஜே வழிகெடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. அடுத்து இது இந்த 9 இருக்கு பாத்தீங்களா, இது நம்ம எழுதுனது, அல்முபீன்ல நம்ம வெளியிட்டது. ஜாக்குன்ற இயக்கத்திலிருந்து நம்ம பிரிஞ்சு தவ்ஹீத் பிரச்சார குழுன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது திருப்பி ஒரு சமாதான முயற்சி நடக்குது. அதை நம்ம சேர்ந்து செய்யலாம் அப்படின்னும் பொழுது அப்ப நம்ம என்ன சொல்றோம், தவ்ஹீத் பிரச்சாரம் நாங்க நடத்துறோம், ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இல்ல, நாங்க உங்களோட சேர்ந்து ஜாக்குன்னே வச்சு கூட பண்ணுவோம், பிரச்சனை இல்லை. ஆனா என்ன, உங்கள யார் எல்லா நிர்வாகியும் ராஜினாமா பண்ணும், நாங்க எல்லாரும் ராஜினாமா பண்ணிடுறோம். 2 பேர் ராஜினாமா பண்ணிட்டு ஆரம்ப காலத்திலிருந்து அடி உத வாங்கி மிதி வாங்கி வெட்டு வாங்கி இருப்பான்ல, அந்த மாதிரியான ஆட்களை நீயும் நானும் ஏற்றுக்கொள்பவர்களை நிர்வாகிகளா நம்ம தேர்ந்தெடுப்போம். தேர்ந்தெடுத்து அவங்களுடைய தலைமையிலிருந்து நம்ம நடத்துவோம். நம்ம எங்க வேணாலும் சொன்னா நம்ம பயானுக்கு போவோம்னு சொல்லி ஒரு சமாதான உடன்படிக்கையை அனுப்பும் பொழுது இதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதெல்லாம் முடியாது, இதுல சேர்ந்து எனக்கு கீழே இருந்து செய்யறதா இருந்தா செய்யணும், நான் தான் அமீர், மூத்தா போற வரைக்கும் நான் தான் அமீரா இருப்பேன். இதை என்னை அமீரை விட்டு இறக்க சொன்னா இவர் என்னமோ பெரிய அமீருல் மூமின்னு வாங்கிட்டாரு போல, எல்லாரும் பையத்து பண்ணி வந்த அமீர் மாதிரி இவர் வாங்கிட்டாரு போல. நான் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி இதையும் மறுத்துட்டாங்க. சரியா, அந்த மறுத்ததுக்கு ஜாக் தண்ணீர விளக்கம் ஒண்ணு போட்டாங்க, அதுதான் ஆதாரம். அதெல்லாம் இந்த 10A அதே மாதிரி 10B இதுல பாக்குறீங்க. தண்ணீர விளக்கம் ஒரு புத்தகம் போட்டு அந்த புத்தகத்துல அந்த 10A பாத்தீங்கன்னா இருக்கும். அதாவது அதுல கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு. இது நெட்ல போட்டிருக்கிறோம், ஆன்லைன் பிஜேல இதை ஸ்கேன் பண்ணியே வெளியிட்டு இருக்காங்க. அதாவது என்ன போட்டிருக்குன்னா, மார்க்க விஷயத்திலும் உலக விஷயத்திலும் நிர்வாகம் மற்றும் மார்க்க விஷயங்களில் தன்னிச்சையாக எந்த கருத்தும் தெரிவிக்க கூடாது, அமீர் சொல்றதுக்கு தான் கட்டுப்படணும். மதுகப்பு இதனாலதானே கூடாதுன்னு சொன்னோம், 4 மதுகப்பு ஏன் வேணாம்னு சொன்னோம், இதனாலதானே மதுகப்பு கூடாதுன்னு சொன்னோம். மார்க்க விஷயத்துல நீ என்ன சொல்றது, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்றதை கேட்போம்னு சொல்லுவியா, நான் சொல்றதா நீ கேட்கணும், அதுக்காகத்தானப்பா மதுகப்பு இருந்து வந்தோம். நீ ஜாக்கு மதுகப்பையில ஏத்துக்கிற சொல்ற அப்படின்றத பாக்குறோம். அதே மாதிரி 10B பாத்தீங்கன்னா, ஒற்றுமை வேண்டும் என்ற தூய எண்ணம் இருந்தால் இந்த நிபந்தனைகளை ஏற்று ஜாக் அமைப்பை தொடரட்டும், இல்லையெனில் ஜாக் விவகாரங்கள் வழக்குகள் சொத்துக்கள் ஆகியவற்றிற்கு எவ்வித தொல்லையும் இன்றி ஒதுங்கிக் கொள்ளட்டும் அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு. அப்ப இந்த தலைமையிலிருந்து சேர்றதா சரி இல்லாடி போயிட்டே இரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சமாதான முயற்சி அவர்கள் எடுத்து நம்ம சகோதரர் எடுத்ததை கூட இவர் ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை. என்னன்னு கேட்டா பதவி வெறிதான், முழுக்க பதவி வெறிதான் காரணம் அப்படின்றதையும் பார்க்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய எழுச்சி 11வது அதுல பாத்தீங்கன்னா இந்த ஜித்த ஆய்வு மையத்தில் பணியாற்றி வரும் மௌலவி முஜிபுர் ரஹ்மான் உமரி தாயிகள் முன் எடுத்து வைத்தார். என்னத்தை எடுத்து வச்சாருன்னா, அடிப்படை கொள்கைக்கு விரோதமான போக்கையும் அவருடைய மனோ இச்சையினால குர்ஆனுக்கு விளக்கங்களையும் எவ்வாறு பரப்பியுள்ளார் என்பதை இவர் ஆதாரத்தோட முஜிபுர் ரஹ்மான் உமரி எடுத்து வச்சாரா. அதுக்கடுத்து எழுதியிருக்காம பாருங்க, பி ஜெயின்லாதியின் இஸ்லாமிய விரோத போக்கை தெரிந்து அதிர்ச்சி அடைந்தனர் எல்லாரும். இவருடைய போங்கு இப்படியே இருக்குமானால் புதிதாக ஒரு மிர்சா குலாம் உருவாகி விடுவாரோ என்ற அச்சம் தாயிகளுக்கு இடையில் ஏற்பட்டுள்ளது. தன்னை நபின்னு சொன்ன மிர்சா குலாம் மாதிரி இவர் ஒரு மிர்சா குலாமா வந்துருவாரு அப்படின்னு இவங்க பயப்படுறாங்க. மார்க்கத்துக்கு முரணான எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஷிர்க்குக்கு ஆதரவான எல்லா வேலையும் இவர்களே பார்த்து விட்டு இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலிருந்து இவர்களே வெளியேறிவிட்டு கடைசியில நம்ம மிர்சா குலாம் மாதிரி போயிருவோம் அப்படின்னு இவர்கள் இது பண்றதை பார்க்கிறோம். இந்த முஜிபுர் ரஹ்மான் உமரியோட தான் நேரடியா விவாதத்துக்கு கூப்பிட்டு நேரடியா வச்சு குற்றச்சாட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த முகத்திரையை தோல் உரித்து கடைசியில கேவலப்பட்டு ஓடுனதை பார்த்தோமா இல்லையா. அந்த விவாதம்லாம் ஆன்லைன் பிஜேல போடப்பட்டிருக்கு. அந்த இடத்துல அழுது அவங்க இப்ப முஜிபுடைய நிலை என்ன, ஒரு பொம்பளையோட கள்ள தொடர்பு, அந்த அவரும் அவருடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து அந்த ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரம், அதான் ரியல் எஸ்டேட் வியாபாரம்,
அவர் வந்து வெளிநாட்டுல இருக்காரு. அந்த அந்த சகோதரர் அவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த வீட்டுல போய் இந்த பொருள் எல்லாம் கொடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல. ஏற்கனவே லிங்க் இருந்த நிலையில இப்ப வந்து அந்த அவர் இப்ராஹிம் அவருடைய அந்த பொன்னாடியை கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஆள் வந்து இதாகி கடைசியில வந்து அவர் தலாக் சொல்லி இவர் வந்து இப்ப இழுத்துக்கிட்டு இருக்கிற நிலையை பார்க்கிறோம். இதுதான் இந்த ஜித்தா ஆய்வு மையத்துல இவர் ஜித்தால ஆய்வு பண்ணல, இங்க உள்ள இவருடைய பார்ட்னருடைய வீட்டுலதான் ஆய்வு பண்ணிருக்காருன்னு தெரியுது. அதிகமா ஒழுங்கு ஆய்வு பண்ணிருந்தா சரியா விளங்கிடும். அடுத்து 12, 13 ஒரே மேட்ரு தான். என்ன மேட்ரு? பாளை தொகுதி திமுக வேட்பாளரை தோற்கடிப்போம், ஜாக் நிர்வாகிகள் ஆவேசம். அடுத்து வந்து வசூலி நாயகி பாளை தொகுதி வேட்பாளர் அறிவிக்க கோரி மாபெரும் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம்னா ஆறாம்னு நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்தினாதான் சொல்லுவாங்க. ஆர்ப்பாட்டம் கூடாது, போராட்டம் கூடாது, ரசூல் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அப்படின்னு நம்மள்ட்ட தான் கேள்வி கேட்பாங்க. ஆனா இவங்க நடத்துவாங்க ஆர்ப்பாட்டம், வசூலி நாயகி வந்து வேட்பாளர் அறிவிக்க சொல்லி. இதை வந்து நம்ம என்ன செஞ்சோம்னா, ஏன்பா இப்படிலாம் நீங்க செய்யப்பா அப்படின்னு சொல்லி உணர்வுல ஒரு கட்டுரையே வெளியிட்டோம் ஜாக்க பத்தி. அதோட அதுக்கு வந்து ஒரு மறுப்பு ஒண்ணு எழுதியிருந்தாங்க. எங்க இருந்து? பாம்பன் தவீது ஜமாத்துன்னு பாம்பன் ஜாக் இருக்குல்ல, அவங்க வந்து ஒரு மறுப்பு ஹபீப்னு சொல்லிட்டு ஒரு ஆளு அடுக்க வரிசையா இந்த மாதிரி எங்கள் மீது இப்படி பொய்யுரைத்து விட்டீர்கள், இந்த ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்தினோம் என்று அவதூறு கூறியுள்ளீர்களே, அதற்கான ஒரு போஸ்டரை காட்ட முடியுமா, ஒரு செய்தித்தாள் ஆதாரத்தை காட்ட முடியுமா? இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்குன்னு தெரியாம அந்த அவருடைய லெட்டர் பேர்ல இப்படி ஒரு போஸ்டர் ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி வரிசையா நம்ம இதுல வச்ச குற்றச்சாட்டு எல்லாத்தையும் உணர்வுல கட்டுரையா போட்டோம். அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு போஸ்டர் இருந்து அனுப்பி ஆதாரம் காட்ட முடியுமா, ஏன் இப்படி அவதூறு சொல்றீங்கன்னு போட்டுருந்தாங்க. உடனே என்ன பண்ணோம், இந்த பேஜை பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கீங்க, இதை வந்து நீங்க மறுத்து முதல்ல நீங்க வந்து வெளியிட்டீங்கன்னா உங்களுடைய அடுத்த கேள்விக்கு பதில் தரப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் போட்டோம். அதோட அவர் மவுத் ஆயிட்டார். அதுக்கிட்ட தொடர்பு கொள்ள அப்போ வந்து பாக்குறோம், இந்த மாதிரி வந்து நம்மளுடைய விஷயத்துல அந்த தேர்தல் பிரச்சாரம்லாம் கூடாதுன்னு சொல்லுவாங்க. கோவை ஐயூப் தேர்தல் பிரச்சாரம் நோட்டீஸே இருக்கு கடையனூர்ல, பீட்டர் அல்போன்ஸை ஆதரிச்சு, அதெல்லாம் அதுவும் வந்து நெட்ல வெளியிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து இவர்கள் ஒட்டுமொத்தமா இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலிருந்து விலகி போய்விட்டார்கள் பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறோம். இதுவரைக்கும் எந்த விதமான பதிலும் இல்லை அப்படின்றதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப வந்து இன்னும் ஒரு 4 நிமிஷம் தான் இருக்கு. அடுத்து நம்மளுடைய பாக்கர் மாமா அவர்களுடைய விஷயத்தை பத்தி ஒரு ஓரலா சொல்லி முடிச்சிருவோம். அதாவது இது ஊட்டி தருமையால பொய்யனின் உண்மை வரலாறுன்னு பேசியிருக்கு. அதுல உங்களுக்கு முழுமையான தகவல் வேணும்னா இப்ப ரீசெண்டா உள்ள மேட்ரு, அதுல வந்து ஒரு 2-3 மேட்ரு சொல்றேன், எந்த அளவுக்கு நீங்க கிரகிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சரி, பாக்கர் போன பஸ் எதுன்னு கேட்கறது இல்ல கேள்வி, அந்த கேள்வி இல்ல. குச்சி ஐஸ் மேட்டரை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? குச்சி ஐஸ் அப்படின்னாலே எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியலையே, ரொம்ப விளக்க வேண்டியிருக்கு போலயே. என்னங்க 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 என்னங்க தாயிகளா இருந்துகிட்டு 20 பேர் தான் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா என்னங்க அர்த்தம்? சொல்லணுமா? அதாவது குச்சி ஐஸ் மேட்ன்றது என்னன்னா, பாக்கர் வந்து தன்னுடைய அந்த ஜமாத்திற்கு வெளிநாட்டு மண்டல தளபதியாக ஒருவரை நியமனம் செய்கின்றார். மண்டல போர்படை தளபதியாக முகவை அப்பாஸ்னு ஒரு ஆள வந்து நியமனம் செய்யறாரு. அது எந்த அடிப்படையிலனா, அவர் செய்த லீலைகள் அடிப்படையில் அவருக்கு வந்து அந்த பொறுப்பு வழங்கப்படுது. என்ன பொறுப்பு அப்படின்னா, முகவை அப்பாஸ் வந்து நம்மளுடைய தவ்ஹீத் ஜமாத்தினுடைய ஒரு ஊழியரா வேலை பார்த்தாரு. தலைமையகத்துல ஊழியரா வேலை பார்த்திருக்கும் பொழுது இங்க மசூரா நடக்கும் பொழுது என்ன செய்வாருன்னா, பாக்கர் வந்து மசூரால இருக்கும் பொழுது அந்த போனை வந்து டைவர்ட் பண்ணி விட்டுருவாரு. யாருக்கு? முகவை அப்பாஸுக்கு. டைவர்ட் போனா டைவர்ட் ஆகி முகவை அப்பாஸ் அட்டன் பண்ணக்கூடிய நிலை. அப்போ வந்து ஒரு முறை அவர் ஒரு காலை வந்து டைவர்ட் பண்ணி விட்டார். அவர் எழுதுறார், முகவை அப்பாஸை எழுதின அந்த மெயில் விளக்கம் வந்து பொய்யன் டிஜே இணையதளத்தில் போட்டிருக்கிறோம். அதெல்லாம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தா நீங்க கெட்டு போயிடக்கூடாதுனாலதான் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கல. சரியா?
அப்ப வந்து அதை வந்து டைவர்ட் பண்ணி விடுறாராம். டைவர்ட் பண்ணா கால் டைவர்ட் ஆகுது, இவர் அட்டன் பண்றாரு, அவர் எழுதுறாரு மோவை அப்பாஸ், அந்த ஒரு டைவர்ட் கால் தான் என்னுடைய வாழ்க்கையே டைவர்ட் ஆகிவிட்டது அப்படின்னு போடுறாரு. என்னப்பா அப்படின்னா, பாக்கரோடு கடலை போடக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி தான் போன பாக்கர் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே அடிக்கடி இப்ப இவங்க 2 பேருக்கும் பத்திக்கிச்சு. அங்கிட்டு இருந்து லைன் வந்து கட் ஆகி எப்படி ஒரு பைப் லைன் போய் 2ஆ பிரியுமோ அந்த மாதிரி இங்கிட்டு ஒரு லைன் இங்கிட்டு ஒரு லைன், இப்ப 2 லைன் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப வந்து பார்த்தா, என்னம்மா நீங்க வந்து இது பண்றீங்களா? ஆமா, பாக்கர் என்னை விரும்புறாரு. எப்படிங்க சொல்றீங்க? ஒரு SMS உங்களுக்கு நான் ஃபார்வர்டு பண்றேன், அவர் அனுப்பின SMS நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. மெசேஜ் ஃபார்வர்டு, ரோஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி ரோஜா படத்தோட. அப்போ வந்து என்னங்க இப்படி இல்லாமாங்க, இதெல்லாம் மெசேஜ் போன்ல என்ன பேசுவோம் தெரியுமா? குச்சி ஐஸ் வேணுமான்லாம் கேட்பாரு என்கிட்ட. சாப்பிடுறது தப்பி சாப்பிடுறது குச்சி ஐஸ் வேணுமா, வாங்கி தரவா அப்படின்லாம் அப்படி எழுதியிருக்காருங்க. ஒண்ணு கற்பனைலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து முகவை அப்பாஸே ஒத்துக்கொண்ட விஷயங்கள். அவர் நான் இப்படி பேசினேன், இப்படி வந்து அந்த பொம்பளை என்கிட்ட பேசிச்சு, என்கிட்ட சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி இவரே சொல்றாரு, இவரே எழுதுறாரு. ஒரு முறை நானும் பாக்கரும் அவர் எழுதுறாரு, வண்டியில வந்து தர்பியாக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னத்த தர்பியா நடத்தினான்னு தெரியல. போய் தர்பியாக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது பக்கத்துல பாக்கர் இருக்கிறாரு, இங்கிட்ட நான் இருக்கிறேன். அப்ப வந்து அந்த அம்மா போன் அடிக்குது. இப்ப பாரு, நான் பாக்கருக்கு போன் பண்ணுவேன், எப்படி என்ற குழந்தை பேசுறாரு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டு திருப்பி அடிக்குது. இவர் இங்கிட்டு கடலை போட்டுக்கிட்டு இருக்கிறார். கட் பண்ணிட்டு திருப்பி, பாத்தியா பேசினாரா, அவர் தான் இந்த மாதிரிலாம் இவரெல்லாம் என்கிட்ட பேசியிருக்கிறாரு. உடனே இவங்க போய் அவர்கிட்ட, அண்ணன் உங்களை ரொம்ப நம்புறாங்க அண்ணன், அவங்கள நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்கண்ணே அப்படின்னு. உடனே அவரு ரப்பு தருவான்னு வரல இந்த விஷயத்துல. இதுல வந்து இல்லடா, இல்ல என்ன இல்ல, என்னுடைய உள்ளத்துல என் மனைவிக்கு தவிர வேற யாருக்கு இடம் இல்லை அப்படின்ட்டாரு. உடனே இவர் என்ன செஞ்சாரு, மனைவியை தவிர அவங்களுக்கு இடம் இல்லைன்ட்டாங்க, நான் செய்கிறேன், நான் சரி பண்ணிக்கிறேன் அவங்கள. இவங்க வந்து எழுதினோடையும் இவங்களுக்கு அவங்களுக்கு ஓடுது இப்ப வண்டி. அவர் வந்து இது பாக்கர் மட்டும் இல்லையா, அந்த மாதிரி சொல்லியிருக்கு. பாக்கர் அண்ணன் தெரியுமா, அண்ணனா தம்பியா? பாக்கர் தம்பி ரஃபீக் நானா, அவரு என்கிட்ட கடலை போடுவாரு, அதுக்கடுத்து வேலைய கடலை போடுவாங்க அப்படின்னு சொன்னோனையும் திரும்பி வாழ், இனிமேலாவது கரெக்டா கடலை போடுறதா என்கிட்ட மட்டும் போடு. இவர் எப்படி நமக்கு தெரிஞ்சுச்சுன்னா, பில்லு போன் பில்லு வருது, தவி ஜமாத்து போன் பில்லு வருது. பார்த்தா நடிச்சாம 1 மணிக்கு போன் 1 to 3 யாருப்பா பேசுனா, பிஜே எதா இருந்தாலும் வந்து ஆய்வு செய்யக்கூடிய ஆளுங்க போன் பில்லை ஆய்வு செஞ்ச உடனே தான் தெரியுது. நைட்டு நடிச்சாமத்துல கடலை வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு தலைமையகத்துல அப்படின்னு தான் கையங்களமா பிடிச்சு ஆளை வந்து வேற மாதிரி சொல்லி நீ ஒதுங்கிப்பான்னு சொல்லி ஆளை இது பண்ணி விடுறாங்க. இப்படி இருக்கிற நிலையில தான் இந்த மாதிரி கடைசியில பார்த்தா அந்த அம்மாவுக்கு வந்து அந்த கடலை போடுறதே இதா இருந்ததுனால அதுவும் போயிருச்சு அப்படின்னு எழுதுறாரு. இவ்வளவு வேலையும் செஞ்சாரு அவர். இதுல ஏன் எழுதுறாரு தெரியுமா? ஏன்பா என்ன நீ நீக்குனீங்களே, பாக்கர் கடலை போட்டாருல, பாக்கர் இந்த மாதிரி எத்தனை பேரை ஏமாத்தினாரு, இவர் மேல நடவடிக்கை எடுத்தீங்களா? இந்த ஒரு அநீதியின் மீது இழைக்கப்பட்டதுனாலதான் நான் தவி ஜமாத்துக்கு எதிராக போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த விஷயத்தையெல்லாம் அவரே ஒத்துக்கிட்டு அவர் வந்து நம்மள்ட்ட மன்னிப்பு கேட்டு திருப்பி வந்து மெயில் அனுப்புறாரு பிஜேக்கு. பிஜே வந்து அதுக்கு விளக்கம் சொன்ன விஷயங்கள்லாம் பிஜே ஒரு மெயில் போடுறாரு. மெயில் போட்டோடனே அவர் நான் திருப்பி என்னை வந்து தவி ஜமாத்துல சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு. மெயில் போட்டவனையும் நம்ம தான் திரும்பி வந்தா ஒரு வருஷம் ஆகுது, இவர் எப்படி இருக்காரு அப்படின்னு ஆக்டிவேட்டர் பாப்போமா இல்லையா? அதே மாதிரி வந்து அவர் வந்து கோரிக்கைலாம் வைக்கிறாரு, நான் உணர்வுல எழுதலாமா, இந்த மாதிரி நான் மன்னிப்பு கேட்கிறேன், உங்களை பத்தி தவறா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிலாம் மன்னிப்பு கடிதம் போட்டு மெயில் வருது. இது சம்பந்தமா வந்து மசூரா பண்ணி ஒரு முடிவு எடுக்கலாம், ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு அவரை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா திருந்தி வர்றாருல, இது வந்து நான் தவறா விளங்கிக்கிட்டேன், ஆனா பாக்கரையும் தூக்கி போட்டீங்க, பெரிய பொம்பளை பொறிக்குதான் அப்படின்றத அவர் எழுதி இது பாக்கர் அவரு ஒரு உதாரணம் காட்டியிருந்தாரு பாருங்க, சூப்பர் உதாரணம். அதாவது எழுதுறாரு, அதாவது
அந்த முகவை அப்பாஸ் என்ற நான் செய்த தவறுக்கு பாக்கர் ஏமல் நடவடிக்கை எடுத்தாரு, என்னை நீக்கினாரு. இது எப்படி இருக்கு தெரியுமா? சதாம் ஹுசேனை வந்து ஜார்ஜ் புஷ் தூக்குல போட்ட மாதிரி இருக்கு. அவன் லட்சக்கணக்கான மக்களை வந்து கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் என்ன செய்யறான்? சதாம் ஹுசேனை தூக்குல போறான். என்னப்பா குர்சி தின மக்கள் 100 பேரை கொண்டதற்காக உனக்கு தூக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சர்வாதிகாரி ஜார்ஜ் புஷ் மாதிரி பாக்கரையும் தன்னை வந்து சதாம் ஹுசேன் மாதிரியும் காட்டின ஒரு ஆளு இப்படி திரும்பி வருகிறாரா? சரி திரும்பிட்டாரு, மசூரா பண்ணி நம்ம முடிவெடுப்போம் சொன்னா அதுக்கிடையில அவருக்கு ஆதங்கம், நம்மளை நீங்க சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு? பாக்கருக்கு எதனா அடுத்த கட்டத்தில் எதனா நினைச்சீங்களா? இல்ல, பாக்கர்கிட்டே போய் சேர்ந்துட்டாரு. பாக்கர்கிட்டே போய் திருப்பி நான் சேர்ந்துக்கிறேன், நான் கடலை போட்ட ஆளுக்கே கடலை போட்டியடா நீ தாண்டா என்னுடைய போர்ப்படை தளபதி அப்படின்ட்டு குவைத் மண்டல தலைவர். ஓ அப்படின்னா அவங்க உட்கார்ந்துக்கிட்டு அடுத்து எழுத ஆரம்பிச்சார். பிஜே அன்றும் இன்றும் வாங்குற காசுக்கு கரெக்டா வேலை பார்க்கணுமா இல்லையா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறத பாக்குறோம். இந்த வாழ்க்கை வரலாறு எல்லாமே அந்த பொய்யன் இணையதளத்துல இருக்கு. அப்பாஸ் விளக்கம் சரியா அப்படின்னு போட்டு இதெல்லாம் போட்டிருக்கிறோம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த அளவிற்கு அவங்களுடைய அந்த கிளை நிர்வாகிகளுடைய மாவட்ட நிர்வாகிகளுடைய பட்டியலாம் நீங்க எடுத்தீங்கன்னு வைங்க, தக்குவா மைதீன் ஒருத்தவர் இருக்காரு, மாநில செயலாளர். இவர் தவீதுக்காக என்ன அடி வாங்கினாரா, வெட்டு வாங்கினாரா, அல்லது ஏதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள்லாம் கலந்துகிட்டு தங்களுடைய உடல் பொருள் ஆவியை செலவழித்தாரா? அவர் செய்த ஒரே ஒரு தியாகம் என்ன? பாக்கருக்கு நந்தினிக்கு ரதிமீனால டிக்கெட் போட்டு கொடுத்தார். இது மட்டும்தான் அவர் செஞ்ச தியாகம். அவரு மாநில செயலாளர். என்ன, எனக்கு டிக்கெட் போட்டு கொடுத்தீங்கள, மாநில நிர்வாகியா இருக்க நீ தான் சரியான அந்தஸ்து உடையவன், தாடி கூட இருக்காது அவருக்கு, ஆனா அவர் மாநில நிர்வாகியாக பார்க்கிறோம். அதே மாதிரி பார்க்கிறோம், பாக்கரே அவர் தான் தலைவர்னு ஆயிட்டாரு. ஏன்னா அவர் அனைத்துக்கும் தகுதியானவர் அவர்ன்றதுனால நான் தலைவன், நீ தொண்டன், நீ மாநில செயலாளர். செங்கிஸ்கான் 10,000 ரூபாய் வந்து அந்த சேப்பாகம் அந்த நிர்வாகி எல்லாம் வந்திருக்கிறாங்க. அந்த 10,000 ரூபாய் வந்து மண்டபம்ன்ற பேர்ல ஏற்கனவே பணத்தை வாங்கிட்டு திருப்பி மறுபடியும் முதல்ல 10,000 வாங்கினது தெரிய நமக்கு தெரியாது நினைச்சுட்டு கள்ளத்தனமா அடுத்த 10,000 ரூபாய்க்கு அப்ளை. நம்ம என்ன பண்ணோம், இந்த சேப்பாங்கப்புள்ள இருக்கிறாரு, அவரை வச்சு என்ன கேட்க சொன்னா இவர் போன் பண்ணி என்னங்க 10,000 ரூபாய் வாங்கலையா அப்படின்னு கேட்கும் பொழுது ரெக்கார்ட் ஆறது வந்து அவருக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே வந்து இவரை பள்ளிவாசல்ல வச்சு அடிச்சு இந்த மாதிரியாக ஒரு ஈனத்தனமான வேலைகளை செய்தவன் ஒரு மாநில நிர்வாகி. காரணம் என்ன? நீ தான் அப்ளை பண்ணிருக்கீங்களா ஆட்டையை போடுறதுக்கு, நீ தான் தகுதியான ஆளு அப்படின்றத பாக்குறோம். அதே மாதிரி இந்த திருவண்ணாமலையில வந்து ஏற்கனவே அந்த ஊட்டி தெரிஞ்சாலும் சொல்லி காமிச்சோம். அந்த ஜகீர்னு ஒரு மாவட்ட நிர்வாகியா இருக்கிற மாவட்ட பேச்சாளர், அவர் என்ன செய்யறாரு, அவர் வந்து அவர் ஒரு தாயி, ஒரு பெண்ணை வந்து தாயி ஆக்கிட்டாரு கல்யாணம் பண்ணாமே. அப்படிப்பட்ட நிலையில வந்து நம்ம விசாரிச்சு தாவா இப்படியா தாவா பண்றது அப்படின்னு சொல்லி ஆளை நீக்கிடுறோம். நீக்கிட்டா பரங்கிப்பேட்டையில வந்து பொதுக்கூட்டத்தில் என்ன வருது, பாக்கரோட பேசுறது யாரு, மாநில பேச்சாளர் ஜகீர் உரையாற்றுகிறார் அப்படின்னு போறத பாக்கிறோம். அப்ப வந்து நீ விபச்சார அளவுக்கு நீ போனீங்கன்னா நீ மாநில பேச்சாளர், கடலை போற அளவுக்கு இருந்தா மாவட்ட பேச்சாளர். இப்பதான் அதுக்கு உண்டான முஸ்தீபுகளை நீ எடுக்கிறியா? நீ கிளை நிர்வாகிக்குரிய தகுதிகள் உனக்கு தகுதி இருக்கு. நீ செய்யக்கூடிய பொருளாதார மோசடி பொம்பளை சேட்டைக்கு தகுந்த மாதிரி உனக்கு வந்து பொறுப்பு வழங்கப்படும் அப்படின்னு போட்டு கோவை மாவட்டத்தில் வெட்டு கொடுக்கறதுல ரத்த தானத்தை பண்ணிட்டு காசு வாங்கியிருக்கான் ஒருத்தவன், நீக்கிறோம் கோவை மாவட்ட நிர்வாகி அவர். அதே மாதிரி வந்து ஈரோட்டுல சினிமா பார்த்ததுக்காக நீக்கிட்டோம், ஈரோடு மாவட்ட தலைவர் அவர். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிற நிர்வாகிகளுடைய லிஸ்ட் எடுத்தீங்கன்னு வைங்க, விபச்சார வழக்கில் மாட்டினால்தான் நெல்லை மாவட்ட நிர்வாகி. இப்படி மாவட்ட நிர்வாகிகளுடைய பட்டியல் எடுத்து வாசிங்கன்னு வைங்க, அவங்களுக்கு ஒவ்வொருத்தவருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய தியாக வாழ்க்கை வரலாறே இருக்கும். அவங்களுடைய பைலா என்ன அப்படின்னு கேட்கணும். பைலாவே இல்ல. பைலா என்னன்னா பொருளாதார மற்றும் பொம்பளை குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க வந்து செய்திருந்தீர்களே, ஆனால் நீங்க வந்து இந்த மாநில நிர்வாகியாவோ மாவட்ட நிர்வாகியாவோ கிளை நிர்வாகியாவோ நீங்க அப்ளை பண்ணலாம். உங்களுடைய பொருளாதார மோசடி மற்றும் பொம்பளை சேட்டைகளுக்கு தகுந்த ஒரு நிர்வாக பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்படும்.
அப்படின்னு சொல்லாத குறையா இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதோடு மட்டுமல்லாம இந்த சிறுக்குக்கு ஆதரவா என்னென்ன மாதிரி அந்த போய் சிலை திறந்தது, அதே மாதிரி உத்தாபுரத்துல போய் அந்த சிலை அந்த ஒரு தீண்டாமை சுவர்ன்ற பேர்ல அந்த கருப்பணசாமியை வணங்குறதுக்கு இவங்க போராட்டம் பண்ணது, அதே மாதிரி இவர்கள் பத்வா கொடுக்கிற பேர்ல இவர்கள் என்னென்ன மாதிரியான புரட்சிகர பத்வாக்களை எல்லாம் வழங்கி இருக்கின்றார்கள், என்னென்ன மாதிரிலாம் குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்திருக்கின்றார்கள். இதெல்லாம் தெளிவா அந்த ஊட்டி தருவியால விளக்கி இருக்கும். அதை நீங்க பாத்தீங்கன்னா குர்ஆன் ஹதீஸை எந்த மாதிரிலாம் ஆய்வு செய்யணும், ஆய்வு செய்யணும் இல்ல எந்த மாதிரிலாம் ஆய்வு செய்யக்கூடாதுன்னு விளங்கிக்கலாம். சரியா? 3 நாள் அந்த பொம்பளையோட ஏன்பா பஸ்ல தனியா போன அப்படின்னு கேட்டா அதுக்கு காட்டுற குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் என்ன? குர்ஆன் பஸ் பக்கத்து மேல உட்கார்ந்து பஸ்ல போனா தப்பா? அல்ல தடுத்திருக்கானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க? என்னப்பா சொல்லியிருக்காங்க? ஒரு பொம்பளை 3 நாள் தனியா பிரயாணம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. தனியா போறதுக்கு உண்டான ஆதாரத்தை தள்ளிட்டு போறதுக்கு ஆதாரமா சொல்றாரு. எப்படி 3 நாள் போலான்னு இருக்காங்க, அது தனியா போறதுக்கு ஆதாரம், தள்ளிட்டு போறதுக்கு அந்த ஹதீஸ் ஆதாரம் புகாரி 1437. இது இப்படி ஆதாரம் சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாமே அவர்களுடைய ஆதாரங்கள் இந்த தொண்டியப்பாய் நொண்டி ஆதாரம் கூட ஏகத்துவத்தில் எழுதியிருக்கிறோம். என்னென்ன மாதிரியான குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் மேற்கோள் காட்டி அவர்களுடைய அந்த தவறை நியாயப்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். அடுத்து என்னன்னா, ஒருத்தவர் போன் பண்றாரு, ஒரு பாக்கருக்கு ஒருத்தவர் போன் பண்ணி இருக்கிறாரு. போன் பண்ணா அங்கே போன் பண்ணும் பொழுது இந்த ரத யாத்திரையா ரதிமீனா யாத்திரையான்னு தெரியல நமக்கு, ரதி யாத்திரைன்னு கூட வச்சுக்கலாம். அது ஒண்ணு செஞ்சு ஒரு ரதம் மாதிரி ஒரு இதை பில்டப் பண்ணிக்கிட்டு நேற்று மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு. 175 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்ப பாக்குறேன் என்னன்னு கேட்டா, அங்க லோக்கல்ல உள்ளது 40, மற்ற ஜாக்கு அமமுக பொய்யன் எல்லாம் சேர்ந்துதான் அந்த இதை பண்ணிருக்கிறாங்க. இவர்களுக்கு மாநிலம் தழுவிய அளவு நடத்தப்படக்கூடிய அந்த இதுல மாநிலம் தழுவிய அளவுல வந்தது ஒரு 135 பேர் வந்திருக்கிறாங்க. 40 பேர் லோக்கல்ல உள்ள ஜாக்கு பொய்யன் கூட்டாங்க. அப்ப இது எப்படி டெய்லி இந்த ரதயத்தை கொண்டு போய் அரெஸ்ட் ஆக போறாங்கன்னு தெரியல. அல்லுமாவுடைய ஆதரவாளர்கள் 40 சொல்ல 40 இல்ல அப்படின்றாங்க. சரி ஓகே, அந்த இது இருக்கா? அதாவது அவரை நீங்க புகழ ஆரம்பிச்சீங்கன்னு நீங்க போன் பண்ணி என்ன சொல்லுவோம்னு அவருக்கே தெரியாது. புகழ ஆரம்பிச்சுட்டுன்னு என்னை ஒரு மாநில செயலாளர் போட்டுறீங்களா, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்றாரு. அதுக்கு ஆதாரமா ஒரு இதை போடுறாங்க பாருங்க. நான் பேசுற காரணம் தான் அதே மாதிரி நம்ம கொள்கையெல்லாம் கொண்டு வந்துருக்கா. அதான் என்னன்னா என்ன சொல்றாருன்னா, RSS பிஜேபி பாணியில போயிட்டு இருக்கீங்க அக்கா, அல்லாஹ் போதுமான அவங்களுடைய கொள்கைகளை நீங்க கொண்டு வரணுங்க அக்கா, இன்ஷா அல்லாஹ் போட்டு நம்ம ஒருத்தர் சாவது போன போட்டு பேசி நீங்க அதெல்லாம் பண்ணீங்கன்னா உடனே அல்ஹம்துலில்லாஹ் புகழ ஆரம்பிச்சவனையும் என்ன பேசுறேன்னே தெரியல. RSS பிஜேபியினுடைய கொள்கையெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க அப்படின்னா இது என்ன அர்த்தம்? இந்த மாதிரி இந்த மாதிரிதான் இப்ப நீங்க ஒரு ஆள் போனப்பட்டவனையும் என்ன சொல்றாரு,
அம்மா என் நம்பரை நீ ஸ்டோர் பண்ணிக்கோமா அப்படின்றாரு. அது அதுக்கடுத்து வருது, என் நம்பரை நீ ஸ்டோர் பண்ணிக்கோ, அடுத்து ஓ நம்பரை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், நீ அடுத்து போன் அடி. அம்மா இப்ப நான் அவசரமா போயிட்டு இருக்கேன், அடுத்து இவனே போனை போட்டு நம்மால் பேசினாலே போனை போட்டு காக்கா எனக்கு ஒரு மாநில செய்யற போட்டுக்கிறோமா போடுமா எந்த பகுதி மாநில அப்படின்னு கேட்டாலும் கேட்பாரு. அப்ப பாக்குறோம் இந்த உலக ஆதாயம்ன்றது மெயினா இருந்தது. இவ்வளவு நாட்கள் எந்த ஒரு சத்திய கொள்கையை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணோமோ அந்த பிரச்சாரத்தினுடைய அந்த நன்மையெல்லாம் ஒரு நிமிஷத்தில் அளிக்கக்கூடிய வகையில இதையெல்லாம் போட்டு நாசமாக்குற மாதிரி இதையே விமர்சனம் செய்து இவ்வளவு காலங்கள் பட்ட அந்த இன்னல் எல்லாத்தையும் ஒரு நொடியில வீணாக்கி விட்டதை பாக்குறோம். அந்த மாதிரியான நிலை நம்மள யாருக்கு வந்துடக்கூடாது. இந்த ஆதாரங்களே நீங்க பாத்தீங்கன்னா ஹாமித் பக்ரி போட்ட கையெழுத்துலாம் இருக்கு, சரியா? எல்லாரும் ஒன்றுபடுவோம்னு சொல்லி யார் எழுதி கொடுத்தா? ஹாமித் பக்ரி தான் எழுதி கொடுத்திருக்காரு. அதுலயே அவர் எழுதியிருக்காரு, ஒன்றுபட்டால் நான் நிர்வாகியா வரமாட்டேன், கட்டாயம் எக்காலத்தை கூட நான் பொறுப்புல ஏத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப என்ன நிலைமை? தர்கால போய் கையேந்தக்கூடிய நிலைமை. தமுமுகவுடைய முட்டுக்கட்டைன்னு போட்டதுல எஸ்எஸ்யூ தலைவர் எஸ்எஸ்யூ சைபுல்லா ஆஜா அவர்களுடைய தலைமையிலான தௌஹீத் ஜமாத்து தான் இது காரணம் போட்டது. எஸ்எஸ்யூ சைபுல்லா ஆஜாவுடைய நிலைமை என்ன? இதே தமுமுகவோட இப்ப போய் சேர்ந்துகிட்டு இருக்கிற பாக்குறோமா இல்லையா? அப்போ இந்த மாதிரி இப்படி பாக்கர் இதை மறுத்தாரு. தௌஹீத் ஜமாத் தான் இதுன்றதுக்கு பாக்கர் மறுப்பு தெரிவித்தார், இதுலயே போட்டிருக்கு. இப்ப என்ன இது தௌஹீத் அவங்க எல்லாம் தௌஹீத் எல்லாம் எதுக்கல அப்படின்னு சொல்லக்கூடியதை பாக்குறோம். இந்த மாதிரியான நிலை நம்ம யாருக்கு வந்துடக்கூடாது. அதனால அனுதினம் அல்லாஹ்விடத்துல நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி? யா அல்லாஹ், நேரிய வழியில நீ செலுத்திய பிறகு எங்களுடைய இதயங்களை இதிலிருந்து பிறகு மாதிரி நீ செஞ்சிடாதா அல்லாஹ் அப்படின்னு ஒவ்வொருவரும் நம்ம பிரார்த்தனை செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர் அளவுக்கு அதிகமா ஒரு பிரார்த்தனை செஞ்சாங்களா இல்லையா? யா முகல்லிபல் குலூப் சப்பிது கல்வி அலா தீனிக்க, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்திலே நிலை பெற செய்வாயாகன்னு இதை அனுதினமும் நாம துஆ இந்த பிரார்த்தனை செஞ்சு இந்த ஏகத்துவ மார்க்கத்திலே மரணிக்கக்கூடிய நன்மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும். அல்லாஹ்